தலநிறைகணி அப்பம் உடவல் ஒரு கப்பியதறி முகம் அடிவேறிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடித்து சம்மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு நிகழ்வுயம் யானை மத்தள வயிறன் தமிழ் புதல்வனை மட்டவில் வளர்கொடு பணிவே தமிழடையினை உட்படுகிறதன் உட்பட எழுதியம் ஓரே முப்புறம் எய்து ஆட்சிவனுரை ரதம் அச்சது கொடி அறிவீரா அப்படி அரதோடு சுற்றி ரமணிபடும் அப்புணம் அதனிடை ஆகி அத்துறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணவள் பெருமா இந்தாயும் எனக்கருள் தந்தையும் இந்தாகுலமானவை ஈதனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கொண்டு படித்த புகழியர்கொண்டு போற்றி ஆடிமிசை கல்விதற்கு அனைத்தையான நடிகோற்றி வாணி திருநாவலர் வந்தந்தர் பகப்போற்றி ஊழிபடி எல்லாம் இல்லை சிவகாமி பாலுடன் ஸ்ரீ சகஸ்திரலிங்கேஸ்வரனுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் அதை பார்ப்பதற்கு முன் ஒரு திருமுறையில் இருந்து ஒரு பாடலை சிந்தித்து நாம் புராணத்தை சொல்கிறோம். சுந்தரமசாமி சொல்கிறாரு, ஏழிசையாய் இசை பயனாய் இன் அமுதவுமாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை உண்கள் பறவையை பிரிந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆர்வம் இறைவனையே அப்படின்னு பாடல். சுந்தரமசாமிகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கோயில் எது சொல்லுங்க. சுந்தரமசாமிகளுக்கு ஒரு ஃபேவரட்டான கோயில் எது? ஆரூர். திருவாரூர் தான் அவர் ரொம்ப எந்த நேரமும் ஆரூரானே மறக்கலுமாமே அப்படிங்கிறார்ல. ஆரூர் வந்து அவருக்கு உசுறு. இப்போ நம்ம அவர் நாவலூரில் பிறந்தார். திருநாவலூரில் பிறந்து ஆரூர் பெருமான் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இல்லை எல்லாம். ஆமாம், பழனியாச்சியர் அங்கே தான் முடிச்சது. அதே மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனைங்கிறார். அந்த பறவையை தந்தது நீதான சாமி அப்படிங்கிற எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? யார் கொடுத்தா? ஏற்கனவே ஒரு பொண்ணு திருமணம் முடிக்க போனார், தடுத்து ஆட்கொண்டார். எப்போ உனக்கு ஏற்கனவே 2 இருக்கு, அதனால இது அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணிட்டார், கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, பறவை நாச்சியாரையும் சங்கிலி நாச்சியாரையும் முடிச்சிட்டாரு. அந்த பெண் வந்து சடங்கு சிவாச்சாரியோடைய பெண்ணுன்னு திருமண நேரத்தில் வந்து தடுத்தாட் போடுறாருல. தடுத்தாட் போட்டதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் தான் பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் முடிச்சிக்கிறாரு சாமி வந்து. ஆனால் அந்த பெண்ணு என்ன செஞ்சாங்கன்னா, சுந்தரமசாமியிலேயே அவங்களுடைய நாமத்தை சொல்லியே மூச்சடைஞ்சாங்க. அதுக்கு மேலே வேறு யாரும் கல்யாணம் முடிக்கல. அந்த பொண்ணு வந்து அவங்க நினச்சி சுந்தரமசாமி அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி சூழ விட்டாங்க. அந்த புத்தூர் சடங்கு செய்கிற இடம். இந்த பாட்டு என்ன சொல்கிறேன்னா, ஏழிசையாய் இசை பயனாய் இன் அமுதவுமாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு கூட. சாமி வந்து இசையாகவும் இருக்காரு, இசையினுடைய பயனாகவும் சிவபெருமான் விளக்கி தோன்றுகிறார். 7 இசைக்குள்ளேருந்து 7 இசை கருவி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கருவியிலிருந்து தானாக இசை வருமா? அந்த கருவி அறிவுடைய பொருளா? இப்போ வீணை வாசிக்கிறோம், வீணை அறிவுடைய பொருளா? யாழ் வாசிக்கிறோம், யாழ் அறிவுடைய பொருளா? எந்த ஒரு இசைக்கருவிலும் அது அறிவற்ற ஜடப்பொருள். ஆனால் அதிலிருந்து ஒரு ஓசை வருது அப்படின்னா எதனால் வருகின்றது என்று சொன்னால், இறைவன் கலக்காமல் அந்த பொருளிலிருந்து இசை வராது. 7 இசையாகவும் இறைவனே சிவபெருமானே அதில் கலந்திருப்பதால் எனக்கு திறமை, அவர் எல்லா பொருளையும் கலந்து இருப்பார், எல்லாவற்றையும் கடந்தும் இருப்பார். ஞானசம்பந்த பெருமான் கூறுவார், ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறா மறை 4ஆய் வரும் பூதம் அவை 5ஆய் ஆறார் சுவை 7 ஓசையோ 8 திசைத்தானா. 7 இசையாகவும் 8 திசையாகவும்
சிவபெருமான் அதில் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து செயல்பாடு செய்வதனால்தான் அந்த பொருள் இயங்குகின்றது. இல்லைன்னா இயங்கு பஞ்சபூதத்தில் சிவபெருமான் இல்லைன்னா அது இயங்காது. அறுசுவையில் சாமி கலக்கலைன்னா நமக்கு அந்த சுவை தெரியாது. ஆஹா, ஒரு லட்டை வாங்கி சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கு? அது ஜட பொருள், அறிவற்ற பொருள். சாப்பிட்டு இனிப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களா சொல்லலையா? இனிப்பு சரி. அதே மாதிரி ஒரு கசப்பான ஒரு பாவத்தை எடுத்து சாப்பிட்றீங்க, என்ன ஆகுது? கசப்பாக இருக்கு. ஆனால் ரெண்டுமே ஜட பொருள் தான். ஆனால் ஒன்று இனிப்புங்கிறீங்க, ஒன்று கசப்புங்கிறீங்க. என்னன்னா அந்தந்த பொருளுக்கு தகுந்தவாறு சிவமன்றன்றாரு ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து செயல்பாடு. இப்போ நம்ம உயிருக்கு உயிராகவும் இருக்காரு. நம்ம உயிருக்கு உயிராக ஒன்றா எப்படி இருக்காரு? உயிருக்கு உயிராக ஒன்றாக இருக்காரு. உடனா எப்படி இருக்காருன்னா கண்ணுக்கு ஒளி போல உடனாக இருந்து பிற பொருள்களை காட்டிக்கொண்டு தானும் காண்கின்றார். அதுதான் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று பெயர். இப்போ கண்ணு ஒளியில்னா பிற பொருளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ கண்ணுக்கு ஒளியாகவும் சிவபெருமான் உடனாக இருந்து செயல்பாடு செய்கிறார். சரி, வேற இருந்து எப்படி செயல்பாடு செய்கிறார்னா சூரிய ஒளியாக இருந்து நமக்கு வேற இருந்து பிற பொருள்கள் எல்லாம் காட்டுறாரு. இப்போ சூரிய ஒளியிலன்னா நாம் எந்த பொருளையாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து செயல்பாடு. அதுக்கு இறைவன் இந்த உயிர்களுக்காக என்ன செய்யணுமோ பூரா அந்த தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து இந்த உயிர்களை எப்படியாவது தன் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுக்கு பேராசை. பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மா. ஏழு இசையாய் இசை பயனாய், அந்த இசையாக மட்டும் இல்லாமல் அந்த இசைக்குரிய பயனாகவும் சிவபெருமான் இருக்கின்றார். சுந்தரம் சாமி அழகாக பாடுறார். இந்த பாட்டில் நீங்கள் மனப்பாடம் வச்சுக்கணும். பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியின் பொத்தின நோய் அதுவிதனை பொருளறிந்தேன் பொய்தொழுதேன் முத்தினைமா மனிதனை வைரத்தை மூர்க்கனின் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்பார். இந்த பாடலில் வந்து அதே இதில் தான் ஏழிசையாய் இசைப்பயனாய் அமுதமுமாய் என்னுடைய தோழனுமாய். சாமி எப்படி இருந்தார்? சுந்தரம் சாமிகளுக்கு தோழனாக இருந்தார், சகமாக இருக்கும். தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாயினார். அந்த துரிசுகள்னா அவர் செய்ய சாமி நம்ம நல்லதுக்கு மட்டும் கூட இல்லை, கெட்டதுக்கும் கூட தான் இருக்காரு. நல்லதுக்கு குழந்தைங்க நம்ம கெட்டது செஞ்சாலும் கூட இருக்காரா இல்லையா? யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாக தான் இருக்காரு சாமி. நமக்கு தெரியுது ஐயோ தப்பு செய்கிறோங்கிற என்ன நமக்கு தெரியுது. ஆனாலும் துணிஞ்சு தப்பு செய்கிறோம். அதுதான் இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சாமி தடுக்க ஏன் அப்படின்னா உயிரினுடைய இச்சையை பொறுத்து சாமி வந்து எல்லாத்தையும் தான் வச்சுக்கிடுவார். ஒன்றே ஒன்றை மட்டும் உங்கள் கையில் கொடுத்துருவாரு. என்ன அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாரு. உயிர் எதை இச்சை பிடிக்கின்றதோ அந்த இச்சைக்கு தகுந்தவர் தான் சிவபெருமான் செயல்பாடு செய்வார். இப்போ இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்கின்ற 3 சக்தி இருக்குது. இந்த 3 சக்தியில் கிரியாசக்தி ஞானசக்தினா சிவபெருமான் பார்த்துக்குவார். உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்குது, அது என்னென்னா இச்சாசக்தி. இந்த இச்சையை கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் எதில் வைப்போம்? உலக பொருளில் தான் வைப்போம். சிவபெருமான் மேலே வைக்க மாட்டோம். அதை வைப்பதற்கு உண்டான வழி தான் வழிபாடு. இச்சாசக்தியை கொண்டு போய் சாமிகிட்ட வைக்கிறதுக்கு தான் வழிபாடுன்னு நம்ம செய்யணும். அது ஒன்று மட்டும் சாமிகிட்ட போயிட்டா போதும். அதுக்கப்புறம் எல்லா நிலையும் சாமிக்கு உங்களை மென்மேலும் கொண்டு போய் உயர்த்தி. ஏழிசையாய் இசைப்பயனாய் அமுதமுமாய் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். நினைச்சாலே என்ன செய்யணும்? அமுதம் கூறணும். சிவபெருமானியா எங்க ஆளு சிவபெருமானியா அப்படின்னு அப்படி சொல்லும் போதே நம்ம கை காலெல்லாம் அப்படி உடல் வேர்க்கணும், மயில் குச்செரிக்கணும். இது எப்படி பார்த்தோம்? எனக்கு சிவலோகத்தை போயிட்டு அப்படி அங்கேருந்து போய் அப்படி திரும்பி வந்து ஒரு அனுபவமே கிடச்சிச்சு. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி, சிவலோகநாதனை கண்டு. இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே சிவலோக நாயகத்தை நம்ம என்ன செய்யணும்? போய்க்காம அற்ப சுகத்தை நினைந்தோம். ஒன்றுக்கு முன்னாடி அதெல்லாம் போய் என்ன செய்கிறோம்? ஆசைப்பட்டுக்கிட்டு அதனுடைய பயனை துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன செய்ய மாட்டேங்கும்? சிவபெருமான்கிட்ட போகணும். அற்ப சுகத்தை நினைந்தோம் அவன் கடல் கண்டு நினைந்தோம். அவன் கடலை பார்ப்பது தான் அந்த பிறவியினுடைய நோக்கம். அதை விடுத்து நம்ம என்ன செய்யணும்? உலக இச்சையிலேயே கிடந்து நேற்று சொன்ன மாதிரி அந்த நாய் போல செல்லணும் போன மாதிரி நாய் போல என்ன செய்யணும்? அனுபவித்ததே மறுபடியும் அனுபவிச்சு கடைசி வயதும் ஆயிடுது, போய் சேர்ந்து. இந்த பிறவி இதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை
சிவபெருமானை வழிபாடு செய்ய. சரி, அப்போ ஏழிசையாய் இசைப்பயனாய் அமுதவுமாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு குற்றங்களுக்கும் சாமி என்ன செய்கிறாரு கூட இருக்காரு. ஆனால் அனுபவிக்கும் போது உயிர் தான் அனுபவிக்குமே தவிர அதுக்குரிய பயனை யார் அனுபவிப்பா? உயிர் தான் அனுபவிக்கும். சாமி அனுபவிக்குமார். கூட இருந்தாலும் சிவபெருமான் நாம் செய்கிற குற்றத்துக்கு அவர் துணையாக மாட்டார், அவர் பயன் அனுபவிக்க மாட்டார். இப்போ எது போல் அப்படின்னா புழுக்கடிக்கு மருந்து சாப்பிட்றீங்க, புழுக்கடிக்கு சாப்பிட்றீங்க, யாருக்கு துன்பம்? அந்த புழுவுக்கு தான் துன்பம். மருந்து சாப்பிட்டா அந்த புழு தான் துடிக்கி. இவர் நீங்கள் என்ன செய்வீங்க? அப்பாட மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஹாயாக இருப்பீங்க. அதில் உள்ள யாருக்கு துன்பம்? அதுபோல் சிவபெருமான் ஹாயாக இருப்பார், நமக்கு தான் துன்பம். ஏன்னா அனுபவிப்பது யார்? நம்ம தான் வினை செஞ்சோம், நாம் தான் அனுபவிக்கணும். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவர் உதவினர் எவரவர் உதவி, எல்லாம் சிவன் செயல். அப்படி சுந்தரசாமி எலிசையாய் இசைப்பயனாய் அமுதமுமாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவை தந்து ஆண்டானை மதியம். சாமி எனக்கு பரவனாச்சியெல்லாம் கொடுத்தார். ஆமாப்பா வேற என்னப்பா செய்யணும் அப்படிப்பா சிவபெருமான் கேட்பான். ஆனாலும் எனக்கு புத்தியே இல்லை சாமி, ஏன்ப்பா சொல்கிறேன்? நான் உன்னை போய் மறக்கணே சாமி, ஆண்டானை மதியில்லா ஏழையேன் உன்னை போய் நான் பிரிஞ்சிருக்கேனே சாமி, பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில் அது ஆரூர். எங்கே பார்த்தாலும் ஆரூர் பெருமான பாடாமல் இருக்க மாட்டார். ஞானசம்பந்த பெருமானுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில் அது சீர்காழி. எங்கே போனாலும் சீர்காழி பெருமான பாடாமல் இருக்க மாட்டார். அப்போ சாமிக்கு எது ஃபேவரட்டான கோயில்? திரு அதிக விரட்டானோ, எங்கே போனாலும் அவர் மறக்க மாட்டார். மாணிக்கவாசனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில் அது திருப்பெருந்துறை. அதை அவர் விட மாட்டார், எங்கே போனாலும் திருப்பெருந்துறையும் உள்ள சேர்த்துவார். திருப்பெருந்துறை மேவிய சிவனை யானை தொடர்ந்து சிக்கலை பிடித்தேன் எங்களது அழுவது. எந்த பாடலாம் பாருங்க உள்ள திருப்பெருந்துறை மேவிய சிவனேன்றது மாணிக்கவாசன். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஃபேவரட்டான கோயிலை வந்து உள்ள சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த ஆட்கொண்ட பெருமான் வந்து அவங்க யாராலையும் மறக்க முடியாது. அதோட சாமி நம்ம எப்படிலாம் ஆட்கொண்டாரு அப்படிங்கிறது எண்ணி செய்வாங்கன்னா அந்த சாமியை மறக்கவே மாட்டாங்க, அதிலே ஊறி போயிருப்பாங்க. நம்ம வைத்தியநாத சாமின்னா நமக்கு எப்படி மனசு அப்படியே ஊறுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு இன்னும் திறக்கல, என்ன கோயில் திறக்கல இல்லை, சின்ன சின்ன கோயில்கள்லாம் திறந்துருக்காங்க, பெரிய கோயிலாம் திறக்கல. அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபேவரட்டான கோயில் இருக்கும். அதனால் அதுபடி நம்ம என்ன செய்யணும்? அந்த பெருமானை நாம் போய் பாடி வழிபாடு செய்வதற்கு தான் நமக்கு இந்த பிறவியை சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். இதை சுந்தரசாமி மிக அருமையாக கூறுகின்றார். ஏழிசையாய் இசை பயனாய் இசையாகவும் இசை பயனாகவும் அமுதமாகவும் அமுதமாய் தித்திக்கும் ஏழிசையாய் இசை பயனாய் அமுதமாய் என்னுடைய தோழனுமாய் நமக்கு நண்பராகவும் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி நாம் செய்கின்ற குற்றத்திற்கும் உறுதுணையாகவும் இருந்து என்ன செய்கிறாரு? நமக்கு துணை செய்கின்றார் என்று இந்த பாட்டில் மிக அருமையாக சொல்கிறார். சொல்லி கடைசி என்ன சொல்கிறார்? என் ஆரூர் பெருமானை நான் மறப்பேனா அப்படிங்கிறார். அப்படியே அவர் மறக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவர் சிவபெருமான் அவரை அந்த அளவுக்கு சுந்தரம் சாமியை ஆட்கொண்டிருக்கிறார். சுந்தரம் சாமிகள் இங்கே ஆட்கொண்டாலும் சிதம்பரத்துக்கு போனது ஒரு பாட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சுந்தரம் சாமிகள் சிதம்பரத்தில் போய் பாடின ஒரு பதியம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, மற்ற பதியம் கிடைக்கல. எத்தனையோ பதியம் படிச்சிருப்பாங்க, ஆனால் நமக்கு கிடைச்சது இந்த மடித்தாடும் அடிமிக்க நன்றி மனனே அந்த பாடல் தான் கிடைச்சிருக்கு. அதனால் அந்த பாடலாம் நம்ம என்ன செய்யணும்? பாடி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பாடலையாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சிவபெருமானுமே அப்படியே மூச்சுட்டு போனாரா சுந்தரம் சாமி? எதுவுமே வேலை செய்யலாம், கண்ணு ஒன்றை தவிர வேறு எதுவுமே வேலை செய்யலாம். காது கேட்கல, மூக்கு நுகரலை, வாய் பேச முடியல, கண் ஒன்று மட்டும் அந்த நடராஜ பெருமானுடைய மூர்த்தத்தை பார்த்து கொண்டே இருக்கும். 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 ஒரு சிந்தையாக குணம் ஒரு திருந்து சாத்விகமேயாக இந்துவால் சடையா நாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து வந்த பேர் இன்ப வெள்ளத்தில் மாறில்லா மகிழ்ச்சியை வளர்ந்தார். அப்படி இருந்தால் தான் சுந்தரம் சாமி. சாமியை பார்த்தாலே நமக்கு ஆனந்தம் தானே. இந்த மூர்த்தியை பார்த்தாலே, நடராஜ மூர்த்தியை பார்த்தாலே நமக்கு உள்ளமெல்லாம் அப்படி நினச்சாலே ரொம்ப அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமானா நமக்கு என்ன செய்வார்? விளங்கி போய் அப்படி இந்த பாட்டை சொல்லி நாம் புராணத்துக்குள்ள இன்றைக்கி விறகு விட்டுறப்படணும். கொஞ்சம் பெரிய கதை தான், முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்குள்ள விறகு விட்டுறப்படணும். ஏவனாதன் அது அந்த கதை தான், அந்த கதை தான். ஏன்னா இசைக்கு யார் உருவா? சிவபெருமானே உருவார். ஏன்னா இசை வந்து அவ்வளோ சிறப்புடையது. இவர் நம்ம
இசைக்கு நம்ம ராவணன் என்ன செய்கிறான், அந்த கைலாய மலையை தூக்கும்போது என்ன செய்கிறாரு, சாமி அதை ஒரு விரலை மட்டும் லேசாக ஒன்று லேசாக தான் ப்ரெஸ் பண்ணான். அவன் அப்படி துடிக்கான் கடந்துக்கிட்டு. உடனே வாகீச முனிவராக இருந்து என்ன சொன்னார், சாமகானத்தை வாசித்தால் உனக்கு சிவபெருமான் விட்டுருவாரு. உடனே உடம்பே என்ன செஞ்சார், நரம்பை எடுத்து வீணையாய் மீட்டி உடனே இசை வாசித்து பாடல் பாடினார். உடனே சிவபெருமான் விட்டுட்டார். ஏன்? இசைக்கு சிவபெருமான் இசைக்காகவும் பாடலுக்காகவும் நான் ஓடி வராரு. இவ்வளவுக்கு வந்து சுந்தரம் சபையில் நான் இதுக்காகப்பா இப்போ கைலாய மலையில் தான் இருக்கேன்ப்பா, பாடுப்பா, நமக்கு இப்போ அர்ச்சனை பாட்டேயாம் அப்படின்னாரு சுந்தரம் சபையில் பார்த்து. சாமி எனக்கு என்ன சாமி தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி அப்படின்னாரு. எப்பா ஆடுப்பா, நான் மண்டபத்தில் நுழையும் போது என்னை திட்டுனில்ல, அதை வச்சு பாடுனாரு. என்ன சாமி எல்லாரும் போட்டுறதை வச்சு பாட சொல்லுவாங்க, நீ திட்டுவதை வச்சு பாட சொல்றீங்க சாமி அப்படின்னாரு. பித்தா இவ்வளோ பெரிய கருணை பாருங்க சாமிக்கு, யாரையும் திட்டுறது மாதிரி பாட சொல்லுவாங்களா, சிவபெருமான் பாட சொன்னார். பித்தனை என்ன அர்த்தம், பைத்தியம்னு அர்த்தம், நீ அப்படி பாடு அப்படின்ட்டாரு. உடனே பித்தா பெரிய சூடி பெருமானே அருளா, இப்படி ஒரு பாட்டு பாருங்க. அதுக்கு உடனே சிவபெருமான் மயங்குறான். சுந்தரம் சாமி பாடலுக்கு சிவபெருமான் அப்படி மயங்கி கேட்குறான். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் பெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. அத்தா என்ன சொன்னாரு, மனத்தில் யார் வச்சுருந்தாரு, நீ தான் என்ன செஞ்ச என் மனத்தில் வைத்த, நானே என் மனசில் அவன்கிட்ட கொடுக்கல, நீ தான் என்ன செஞ்ச, உன்கிட்ட வருவாரு நீ தான் செஞ்ச விட்ட. வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நண்டூர் வைத்தாய் என்ன சொன்னார், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாயினாரு. மனத்துக்குள்ளே யாரை வச்ச, உன்னை நீ தான் வச்ச, நான்லாம் வைக்கல. ஏன்னா எனக்கு எந்த அறிவும் கிடையாது, எந்த செயலும் கிடையாது. அப்போ நம்ம வழிபாடு செய்ய வைக்கிறதெல்லாம் யாரோட கையில் இருக்குது, சிவபெருமான் கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம்னா சிவபெருமானுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து புராணம் கேட்கணும்னா யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சிவபெருமானுக்கு நம்மளை ரொம்ப பிடித்ததுனால தான் நம்மளை புராணம் கேட்கும்படி நம்ம செய்கின்றார், திருமுறை பாடும்படி படிக்கின்றார். சிவச்செயல் சம்பந்தமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா அதற்கு சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நாம் அதை செய்ய முடியும். இல்லைன்னா நாம் அதை செய்ய முடியாது, இந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாது. அப்படி இசைக்கு சாமி என்ன செய்கிறாரு, மயங்கி வந்து எல்லா அடியார்களுக்கும் என்ன செய்கிறாரு, அருள் செய்கின்றார். ராவணனுக்கு எந்த அளவுக்கு சாமி அதுக்காக மெச்சி என்ன பண்ணார், சந்திரவாகன வாழை கொடுத்தாரு, ஈஸ்வரன் பட்டம் ராவணேஸ்வரன் பட்டத்தையும் கொடுத்தாரு. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தினால அவன் அழிஞ்சான். இல்லைன்னா இன்றைக்கும் ராவணன் தான் அழிக்க முடியும். மாற்றார் மனைவி பார்த்தா அழிஞ்சு போனான். சந்திரவனத்து ஜடாயை வெட்டினா அந்த வாழ் வேலை செய்யாமல் போயிடுச்சு. பிறகு உயிரை கூட நம்ம சாமி கொடுத்த ஆயுதத்தை வச்சு அது எவ்வளோ பெரிய குற்றம். இல்லைன்னா ராவணன் இன்னைக்கு அழிக்கவே முடியும். அப்படி ஒரு சிறப்பு. கருவியில் என்னென்ன கருவியில் இருந்தால் இசைக்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, தோல் கருவி, கஞ்சக்கருவி, விடற்று கருவின்னு இருக்கு. கருவியில் எத்தனையோ இசைக்கருவியில் நிறையா இருக்குது. தோல் கருவினா இந்த மேளதாளம், நரம்பு கருவினா வீணை, யாழ். ஆனால் வீணை வேறு யாழ் வேறு, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. யாழ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீளமாக இருக்கும், வீணை வந்து இப்படி இப்படி இருக்கும் இந்த வாசிப்போம். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. துளைக்கருவினா இது புல்லாங்குழல். ஆனாயனார் வாசிச்சார் பார்த்தீங்களா, ஆனாயனாருடைய சிறப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு புல்லாங்குழல் வச்சு சிவபெருமான் திருடி போயிட்டார். அப்போ எந்த அளவுக்கு சாமி மேலே பக்தியாக இருப்பான்னு பார்த்துக்கணும். ஒரு பசு மேய்க்கக்கூடிய ஒரு ஆயர் குலத்தில் பிறந்த ஒரு அடியார் சிவபெருமான் மேலே அன்பு செலுத்தி அந்த பசுவை நல்ல இலைகளை பறிக்க செய்து அந்த இலைகளை மற்றவங்க என்ன செய்வாங்க, அதை விற்று எப்படா பால் வச்சு காசு பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த பசு வச்சு என்ன செய்வாங்க, இன்றைக்கி எத்தனை லிட்டர் பால் கறக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், அப்படி தான் யோசிப்பாங்க. ரெண்டாவது எங்கேனாலும் மேய விட்டுருவாங்க. ஆனால் என்ன அப்படி இல்லை. ஏன்னா அது வந்து சிவபெருமானுக்கு பஞ்சகவியம் கொடுக்கப்படுவது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், அதை ரொம்ப செவ்வனே மேற்கொண்டு அந்த பசுவை மேய்த்தார். பசு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படும், சிவபெருமானுடைய பஞ்சகவியத்துக்கு பயன்படும். பால், தயிர், நெய், அப்புறம் கோமியம், அப்புறம் சாணம். இந்த அஞ்சுக்குமே சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு பயன்படுது.
அப்போ அந்த பசுவை நாம் எப்படி போற்ற வேண்டும்? அதனால தான் ஒரு பசுவை போனால் என்ன தண்டனை நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே, அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் கூட பார்த்தோம். மன்மீன் சோழன் கதையிலேருந்து அது வெயிலில் நிற்கும் போது வெயிலில் நிற்கணும், மழையில் நிற்கும் போது மழையில் நிற்கணும், பசு மந்தையில் தான் இருக்கணும், பட்னி கிடக்கணும், உயிர் போகிற நிலை வரும்போது ஒரு காய்கறியில் பறித்து சாப்பிடணும், உயிரை விட்டுறக்கூடாது. இப்படிலாம் அதுக்கு பிராய்ச்சித்தம் இருக்குது. பசுவை கொன்னா இப்போல்லாம் சர்வசாதாரண பசுவை கொண்டுகிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பேர்கள் அவங்க எத்தனை தண்டனை நினைக்க போகிறாங்களோ தெரியல. அது சாமிக்கு தான் தெரியும். ரெண்டாவது, அவரவருக்குள்ளபடி ஈசன் அருளாலே, அவ்வளோதான். நம்ம யாரையும் குற்றஞ்சுக்கிறதுக்கு நம்ம இல்லை என்ன. அதனால் எத்தனையோ இசைக்கு சிவன் என்ன செய்வார், உடனே அதில் அந்த புல்லாங்குழலில் என்ன பண்ணார், 5 எழுத்தை வாசித்தார். 5 எழுத்தை நமச்சிவாயத்தை அந்த புல்லாங்குழலே வாசித்து எல்லா அந்த அவர் வாசிக்கிற நேரத்தில் எத்தனை உயிர்கள் அதை சுற்றி இருந்துச்சோ அத்தனை உயிர்களும் இன்புற்றது. குருவி, காகம், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், கிளைகள் எல்லாமே மகிழ்ச்சியில் அப்படியே இசைந்து ஆடியதான். அந்தளவுக்கு இசை வாசிச்சிருக்காரு. அப்போ சிவபெருமான் எப்படி இந்த 5 எழுத்து ஓசை இவங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி தரல, கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கும் போய் சென்று சேர்ந்ததான். அதுதான் ரொம்ப சிறப்பு. உடனே சாமி அதை கேட்டு, என்னப்பா இது 5 எழுத்துலேயே ஓசிக்காமனு சாமி நேரம் இங்கே வந்து காட்சி கொடுக்க வந்துட்டார். ஆனால் என்னங்க அப்படி ஒரு சிறப்பு. எல்லாமே என்ன காரணம்னா இசைக்கு சிவபெருமான் மயங்குவார். நாமளும் இசையோடு பாடினோம் என்று சொன்னால், பண்ணோடு பாடினோம் என்று சொன்னால் சிவபெருமான் வந்து என்னென்ன பண்ணோடு பாடவல்லார் நல்லார், பண்ணார் இசைன்னு சொல்லி கேட்டாய் போற்று, பண்ணின் இசையாகி நின்றாய் போற்று. பண்ணோடு இசை எப்பயுமே சேர்ந்தே தான் வரும். இப்போ நீங்கள் பாடினீங்கன்னா இசையும் சேர்ந்து தான் வரும். இசை இல்லாமல் பாடல் கிடையாது, பாடல் இல்லாமல் இசை கிடையாது, ரெண்டும் ஒரே போல தான் வரும். சரி, இப்படி கருவிகள்லாம் நிறையா இருக்குது. இந்த குழல் வாசிக்கு குழல் இனிது யாழ் இனிதுன்னு கூட ஒரு பழமொழி கூட இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறையா சிறப்புகள் இருக்குது. அப்படி விறகு விட்டு படலத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேப்ப மாலையை அணிந்த வரகுண பாண்டியன் இந்திரனை போல சிறப்புடன் அரசு புரிந்து வரும் நாளிலே, வரகுண பாண்டியனை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அவன் ஆட்சி புரிகிற நேரத்தில் எப்படி ஆட்சி புரிந்தானா, இந்திரனை போல சிறப்புடன் அரசு புரிந்து வரும் நாளிலே ஏமநாதன் என்னும் ஒரு யாழ்ப்பாணன் வடநாட்டில் இருந்து வந்து வெற்றி விருதுகளோடு மதுரை நகரை அடைந்தான். எந்த நாட்டிலேருந்து வர்றான்? வடநாட்டிலேருந்து வரான் இந்த ஏமநாதன். அப்படி வந்ததும் அவன் வரகுண பாண்டியனின் அரசவையை அடைந்து பாண்டியனை வணங்கி பலவாறு புகழ்ந்து பாராட்டி தன் யாழினை எடுத்து இடப்பால் தழுவி சுருதி கூட்டி இன்னிசையாக தேனை அரசனது அகம் செவி நிரம்பி வழியுமாறு பொழிந்தான். உடனே அவனுடைய வித்தையை பூரா காமிக்க ஆரம்பிச்சிட்டான். இசையை வீணை மீட்டி காமிச்சு பாடல் பாடி அரசனை ஒரு வழி பண்ணிட்டான் வரகுண பாண்டியனை. வரகுண பாண்டியனுக்கு ரொம்ப அதிசயமாக போச்சு, ரொம்ப சிறப்பாக பாடுறாரு அப்படின்னு. உடனே அவருக்கு என்ன செஞ்சால், ஆடைகளையும் அணிகலங்களையும் கொடுத்து உணவுக்கு வேண்டிய பல பொருட்களையும் அளித்து தங்குவதற்கு ஒரு பெரிய வீடு காண்பித்து சிறப்பு செய்ய ஏமநாதன் பெருமகிழ்ச்சியோடு தனக்கு அமைந்த வீட்டிற்கு சென்றான். சாமி அவர் என்ன பண்ணார், வரகுண பாண்டியன் எல்லா விதமான சிறப்பும் செஞ்சு, ஏன்னா எப்பயுமே பாடுறவங்களுக்கு நம்ம சிறப்பு எப்பயுமே கொடுக்கணும். திருமுறை பாடுறவங்களுக்குலாம் என்ன செய்யணும், இப்போ இல்லந்தோறும் போய் திருமுறை செய்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணணும், குடும்பம் வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும். வஸ்திரம் எடுத்து கொடுத்தா சிறப்பு. அதே மாதிரி சுருள் கொடுக்கணும். சும்மா போய் என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. பாடினா அவங்க வந்து செய்யணும் சிறப்பாக. எந்த வீட்டுக்கு போய் நம்ம பாடுறோமோ அவங்க வந்து சுருள் வந்து தேங்காய் பழம் வச்சு கொடுக்கணும். ரெண்டாவது இந்த அட்லீஸ்ட் துண்டாவது எடுத்து கொடுக்கணும். பெண்களுக்கு ஒரு ஜாக்கெட்டாவது எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப சிறப்பு. ஏன்னா பாடுவதற்கு ஒரு மரியாதை நாம் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு இப்போ என்ன பண்ணால் வேண்டிய ஆடை அணிகலங்கள்லாம் கொடுத்து தங்குவதற்கு இடமும் கொடுத்து அங்கே தங்க வைத்தார். தங்க வைத்திருக்கிறது. பாண்டியன் செய்த வரிசைகளை பெற்ற செருக்கினாலும் முன் பல அரசரிடம் பெற்ற விருதினாலும் ஏமநாதன் பெருமை மிக்கு தன்னோடு இசை பாடுவதற்கு வல்ல யாழ்ப்புலவர் இங்கு வேறு யாருமே இல்லை என்று அந்த செருக்கில் இருந்தான். இப்போ மன்னர் வந்து போட்டி எல்லாம் கொடுத்ததும் இவனுக்கு என்ன செருக்கு வந்துருச்சு, நம்மளை விட இந்த உலகத்தில் யாருமே பாட முடியாது போங்க அப்படின்னு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நாம் அந்த செருக்கில் இருந்தோம்னா சிவபெருமான் நமக்கு மேலே ஒரு ஆளை காட்டுவார். நான் ஒரு செருக்கில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் என்ன பண்ணாராம், ஒரு நல்ல ஒரு அடியார், நல்ல கனவு ஒரு நல்ல அடியார். அவர் பாடினாலும் அப்படி பாடுவாராம், நமக்கு மேலே ஒரு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாடுவாராம். ஒரு நாள் அவர் சைக்கிளில் வந்தார். வந்துட்டு புது செருப்பு அன்னைக்கு தான் வாங்கியிருக்காரு. நல்லா குழம்புங்க, புது செருப்பு அன்னைக்கு தான் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கி அந்த செருப்பையும் சைக்கிளையும் வெளியில் கழட்டி இங்கே ஊரா பக்தர்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க.
உள்ளே வந்து அடியெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் வெளியில் கட்டியெல்லாம் வச்சுட்டு அப்படியே உள்ளே வராரு. அப்படியே புத்தராஜ மாலையெல்லாம் போட்டு அப்படியே சாட்சாங்கமாக அப்படியே நேராக வந்து சுவாமி சன்னதிக்கு வந்து நிற்காரு. இவங்கெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. இவர் மிகப்பெரிய அடியார் சொல்லி இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவர் பெரிய அடியார், அவருக்கும் நம்ம பாடுவதான்னு எல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. பாடுறவங்கலாம் நிப்பாட்டிட்டாங்க. இவர் அப்படியே வந்து தோடுடைய செவியன் அப்படின்னு பாட ஆரம்பித்தார். அந்த அடியார் பாட ஆரம்பிச்சது கண்ணீர் அப்படியே பெருக்கெடுக்குது. அப்படி பாடுறாரு, உருகிற மாதிரி பாடுறாரு. பாடி முடிச்சதும் அப்படி நின்றுட்டார். அதுக்கு மேலே அவருக்கு என்ன வார்த்தை வரல. வார்த்தை உடனே இவருக்கு சிந்தனை வேற எங்கேயோ போயிடுச்சு. யாருக்கு? இந்த பாடுறவருக்கு. உடனே சாமி என்ன பண்ணாரு, எப்பா கவலைப்படாத, உன் சைக்கிளும் செருப்பையும் நான் பார்த்துக்கிறேன், நீ பாடு அப்படின்னா. எப்படி பாருங்க, புரியுதா அவங்களுக்கு? செருப்பையும் சைக்கிளையும் நான் பார்த்துக்கிறேன், நீ பாட ஆரம்பி அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்டவங்க கூட என்ன ஆயிடுச்சு, வெளியில் அங்கே இன்னும் போயிருக்கு. நாம் தான் எல்லாம் பாடுவோங்கிற அந்த இது வந்துருச்சுன்னா என்ன ஆகும், சாமி இது மூலியமாவது நமக்கு நாம் நினைப்போம் நம்ம தான் சிறப்பாக பாடுறோம் அப்படின்னு என்ன செய்வோம், நாம் நினைப்போம். நம்மளை விட முடியாது யார் எனக்கு. உடனே பக்கத்தில் ஒரு அடியாரை உட்காந்து உட்கார வைப்பார் சாமி. நல்லா அவர் இவரை விட சூப்பராக பாடுவார். அப்போ இவருக்கு அப்படி உள்ளே இறங்கிடும். அப்படி தான் வரும். அதனால் நம்ம எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம தான் நல்லா பாடணும்னு என்ன நம்மக்கிட்ட வந்துடவே கூடாது. நாம் எல்லாத்துக்கும் கீழே நினைக்கணும். நமக்கு என்ன பாட தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எல்லாம் சாமி திருவிழா, அவர் பாட வச்சா பாட போகிறேன், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற உணர்வோடு பாடணும். நம்ம தான் பாட தெரியுங்கிற உணர்வு எப்பயுமே அதுக்கு தகுந்த மாதிரி சாமி காட்டுவார். இப்போ ஒவ்வொரு விலங்குகளையும் எடுத்துக்கோங்க. நாம தான் பெரிய ஆள் நினைப்போம், அந்த விலங்கு அடிக்கிறதுக்கு இன்னொரு விலங்கு இருக்கும். புலி அடிக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு இது சிங்கம் இருக்கும். பாம்பை கிட்ட படையும் அஞ்சும்பாங்க. ஆனால் பாம்பையும் அடிக்கிறதுக்கு ஒரு விலங்கு வச்சுருக்காரு பாருங்க சாமி. எது? கீரிப்புள்ள கடிச்சு குதறி துண்ணிட்டு போயிடும். பாம்பு பார்த்து குதவிலேயே கடிக்கும். குதவி கடிச்சு பிடிச்சினா அது போல அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி கடிச்சு துண்டை தூக்கிட்டே போயிடும். கருடம் கொத்தும். அதுக்கு தகுந்த மாதிரி சாமி அதை அடிக்கிறதுக்கு ஒரு விலங்கு வச்சுருப்பாரு சாமி. இப்படி யாருமே நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய விலங்கை சாமி வச்சுருப்பாங்க. அதே போல் நாம தான் என்ன பாடுறோங்கிற உணர்வு நமக்கு வரக்கூடாது. எப்பயுமே நமக்குலாம் ஒன்றும் பாட தெரியாது. எத்தனையோ பேர்கள் ஓதவபூத்திகள்லாம் இருக்காங்க. அவங்க பாடலாம் கேட்டோம்னா நாம் ரொம்ப கீழே நம்ம அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ராகத்தில் நம்ம பாடுறோம், இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் நமக்காக சொல்லி வச்சிருக்காரு. என்ன சொல்லி வச்சிருக்காரு? கோளை விடராக கவி கோலும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமா என்று சொல்லியிருப்பதனால நமக்கு தெரிந்த ராகத்தில் அதை சிவபெருமான் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கின்றார். நம்ம எப்படி பண்ணாலும் சிவபெருமான் ஏற்றுக்கிறார். ஏன்னா நம்மளாம் பச்சை குழந்தை. எப்படி குழந்தை? பச்சை குழந்தை. இப்போ பச்சை குழந்தை தாய் இருக்குது, பச்சை குழந்தை இருக்குது. குழந்தை வந்து என்ன செய்யுது, பத்தாக்க ஆனால் அவனை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தாய்க்கு எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஐயோ நம்ம குழந்தை ஆனால் அவனை சொல்லுதுன்னு சொல்லி எவ்வளவு மகிழ்ச்சி, பேரின்பத்தில் திளைப்பாங்க. அதுபோல் நம்ம தேவாரம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சிவபெருமான் நம்ம குழந்தை பாட ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் தேவாரம் பாட ஆரம்பிச்சிருச்சு, சினிமா பாட்டெல்லாம் விட்டுருச்சு அப்படின்னு சிவபெருமான் மகிழ மாட்டாரா? கண்டிப்பாக மகிழ்வார். அதுபோல் சாமி என்ன பண்ணுவாங்க, நம்ம பார்த்தீங்களா 4 வரி தான் பாட்டாரு. சின்ன குழந்தை திருவாவடுதுறைக்கு போனோம், சன்னிதானம் பாட சொன்னாங்க. அந்த பிள்ளை திருவாவடுதுறை அது வேத பாடசாலையில் அந்த பிள்ளை படிக்குது. வயசு 7 வயசு தான். படிச்சு பாருங்க, 4 வரி தான் பாடுறது, ரொம்பலாம் கிடையாது, பெரிய பாட்டெல்லாம் கிடையாது. 4 வரி பாட்டு, கண்ணில் கண்ணீர் வருது எல்லா கண்ணிலையும் இருந்து. அப்படி பாடுது, 4 வரியை பாடணும். அப்படி ராகமாக இசை பாடுது. இந்த சின்ன குழந்தை பாடுறதுக்கே நம்ம உருகுறோமே. அப்போ சாமி ஓதவமத்திலாம் பாடினா நம்ம எந்த அளவுக்கு உருவோம்னு பார்த்துக்கணும். அப்போ நாமளும் இந்த அளவுக்கு உருக்கம் வருதுன்னா அப்போ சிவபெருமான் எப்படி மகிழ்வார்னு பார்த்துக்கணும். இசைக்கு சிவபெருமான் எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்கும். அது 80 வயசுல ஓதுவதும் இருக்காரு. இப்போ இவருக்கு 7 வயசு, இவருக்கு 80 வயசு, 2 பேருமே பாடினாங்க. ஆனால் இவர் பாடினாலும் உருக்கம் வரும். யார் 80 வயசு அவர் அனுபவத்தில் சேர்ந்தவரா, அவர் பாடினாலும் கண்ணீர் வரும். அப்படி பாடுவார். அந்தளவுக்கு இசைக்கு வந்து எப்பயுமே, அதனால தான் ஓதவமத்தின்னு தனியாக வச்சுருக்காங்க. அவங்க எப்பயுமே சாமி பக்கத்தில் இருந்து அந்த பண்ணோட என்ன செய்வாங்க, சிவபெருமானை போற்றி பாடுவார்கள். அதனால தான் பண்ணார் இசைன்னு சொல் கேட்டாய் போற்றி. அந்த பண்ணோடு படிக்கும்போது சிவபெருமான் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார். நாம் படித்தாலும் ஏற்றுக்கிறாரு, ஓதவமத்தியில் பாடினாலும் ஏற்றுக்கிறாரு, நாம் பண்ணாலும் மகிழ்ந்து ஏற்றுக்கிறார். எப்படின்னா அந்த சின்ன குழந்தைகள் பாடுவது போல் நம்ம ஏற்றுக்கிறார். கோலை விட எனக்கு குரல் கொஞ்சம் வராது, பரவாயில்லையா?
யார்கிட்ட? சிவபெருமான்ட்ட. சாமி எனக்கு கொஞ்சம் குரல் கொஞ்சம் வராது, பரவாயில்லையா? இருக்கட்டும்பா. சரி சரி. கோடை விடறாங்க. கவி கோடும் எனக்கு சரியாக பாட வராது, பரவாயில்லையா? இருக்கட்டும்பா, எப்படியாவது பாடு அப்படி பாரு. எப்படியாவது பாடியா நீ? கவி கோடும் இலவாக, இசை கூடும் வகையா, நீ எப்படியாவது ஒரு ராகத்தை போட்டு நீ பாடு அப்படிங்க. இசை கூடும் வகையா, ஆனால் இசையோடு பாடு. எப்படியாவது ராகத்தை போட்டு பாடு, ஆனால் இசையோடு பாடு. சும்மா வாசம் மட்டும் விட்டுறாது, இசையோட பாடு. இசை கூடும் வகையா ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழ். எப்படி பாடினாலும் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமா. உடனே சாமி மகிழ்ந்து யார் சொல்கிறா? ஞானசம்பந்தர் சொல்கிறார். இளமையை கூட்டு பதியத்தில் ஞானசம்பந்தர் சொல்கிறார். சரி, அப்படி நம்ம விட வேறு யாரும் இசையில் வெல்ல முடியாதுன்னு அந்த ஏமநாதன் என்ன செஞ்சான்? செருக்கில் இருந்தான். ஒருவருமே நம்மளை ஜெயிக்கிறதுக்கு இங்கே இந்த பாண்டிய நாட்டில் ஆளே கிடையாதா அப்படின்னு ரொம்ப செருக்கில் இருக்கு. அப்பொழுது இருமாப்பு கொண்டிருந்தான். அதனை பாண்டியன் அறிந்து ஏவலாரை விழித்து நமது பானபத்திரனை அழைத்து வாருங்கள் என்று ஏவினான். ஒற்றரால் அழைத்து வரப்பட்ட பானபத்திரன் பாண்டியன் அடிகளை வணங்கி அருகே நின்றான். அப்போது பாண்டியன் பானபத்திரனை நோக்கி, நீ இசையில் வல்லவனாகிய ஏமநாதனோடு பாடவல்லாயோ? உடனே ஏடா இப்போ அவன் வந்து செருக்கில் இருக்கான். நம்ம நாட்டிலேயும் ஒரு ஆள் இருக்கார் பானபத்திரர் பாடுறதுக்கு. அவரை கூப்பிட்டு இவரோட போட்டி போட்டு பாட வைப்போம்னு சொல்லி அவரை கூப்பிட்டு என்ன செஞ்சிடான், நீ அவரோட சேர்ந்து போட்டு பாட ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. அடியன் உமது திருவுள்ள கருத்தின் வலிமையும் கூடற் பெருமானின் திருவருளும் கூட்டு முயற்சியில் பாடி அந்த ஏமநாதன் விருதுகளை வாங்கி அவன் செருக்கினையும் ஒழிப்பேன் என்று கூறினான். உடனே சாமியோட என்ன சொன்னா, சாமியோடைய திருவருளால் செய்கிறேன். அதுதான் பண்பு. நம்ம எது செஞ்சாலும் என்ன செய்யணும், சாமியோட திருவருளால் செய்யலாங்க. நமக்குன்னு ஒரு அறிவு கிடையாது, நமக்குன்னு ஒரு செய்யணும். ஒருத்தவங்க பாட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்யணும், சிவருமான் திருவருளால் பாடுறேன்னு சொல்லணும். பாட சொன்னதுமே உடனே நினைச்சக்கூடாது, கடை பாடிடக்கூடாது. சிவருமான் திருவருளால் பாடுறீங்க. இப்போ ஞானசம்பந்த பெருமானும் இவரும் போனாங்க. எங்கள் அப்பர் சமையலும் ஞானசம்பந்த பெருமானும் திருமறைக்காட்டுக்கு போனாங்க. அந்த கதவு திறப்பதற்கு பாடல் பாட போனாங்க. இவர் என்ன பண்ணார், ஞானசம்பந்த பெருமான், ஐயா நீங்கள் பாடுங்கன்னாரு. என்ன பாட சொன்னாங்க, நீங்கள் பாடி கதவு திறங்க. அவர் என்ன சொல்லியிருக்கணும் அந்த நேரத்தில், ஐயா நீங்கள் பாடுங்கன்னு சொல்லணும். ஞானசம்பந்த பெருமானை சொன்னதுமே உடனே நினைச்சிருந்தாரு, இவர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கதவு 10 பாட்டுக்கு பிறகு தான் கடைசியில் சாமி என்ன செய்கிறாரு, திறக்க விடுறாரு. இவர் ஒரு பாட்டு தான் பாடாரு, கடை கதவு என்ன ஆயிடுச்சு, மூட ஆரம்பிச்சிச்சு. என்ன காரணம்னா, இந்த உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருத்தங்க பாடுன்னு சொன்னது உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, பாடிவிடணும். எல்லாத்துலேயுமே பண்பு நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒரு பாடணும், அப்பா நமக்கு தான் ஏகப்பட்ட பாடு தெரியுங்களா, இந்த பாடிடுறேன் அப்படின்னு என்ன செய்வோம், உடனே அவங்க முன்னாடி பாட மற்றவங்களோட விருப்பத்தை கேட்டு அவங்க பாட சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு பாடணும். ஆனால் நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சி என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. இறைவன் திருவிழாவில் பாட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சொல்லை கேட்டு நாம் என்ன செய்யலாம், பாடலாம். அதுவும் சிவபெருமான் திருவிழாவில் பாடுகின்றோம் என்கின்ற எண்ணத்தோடு பாட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி தானே? அதை விட்டுட்டு நமக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சி பாடக்கூடாது. சரி, அப்படி அரசர்கிட்ட என்ன சொன்னால், சிவபெருமான் திருவிழாவில் அந்த கூடற் பெருமானாகிய சோமசுந்தர கடவுள் கூட்டி வைத்தால் நான் பாடுறேன். நாளைக்கு வந்து அவனோடு பாடுக என்று இப்போது போக கடவா என்று காலம் வரையறுத்து கூறினான். பானபத்திரன் வரவுடனை வணங்கி தன் வீட்டிற்கு சென்றான். உடனே அது வணங்கிட்டு வீட்டுக்கு. பானபத்திரன் தன் வீட்டிற்கு சென்று இருக்கும்போது ஏமநாதன் இசை கற்கின்ற மாணவர்கள் கடைவீதி, 2 தெருக்கள் கூடும் இடம், பலர் கூடும் இடம், மாட வீதிகள் ஆகிய எவ்விடத்தும் சென்று சொற்கள் மாத்திரை குன்றா வகையால் இசை பாடிக்கொண்டு வீடு தோன்ற தெரிந்தன. அவங்க ஏமநாதனுடைய இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, எல்லா இடத்துலையும் போய் இவங்களாட்டு இசை பாட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு பானபத்திரன் அவ்விசையை கேட்டு நன்றி என்று வியந்து ஏமநாதனின் இசை கற்கும் மாணவர்கள், இசை பாடும் முறை இது, ஏமநாதன் பாடும் முறை எத்தன்மையது, நான் நாளைக்கு இசை பாடி அவனை வெல்வது எப்படி என்று நினைத்து கொண்டு திருக்கோயிலை அடைந்து அங்கு எழுந்திருக்கும் சோமசுந்தர கடவுளை வணங்கி, ஐயனே உண்மை வடிவானவனே, அடியனுக்கு இன்று எனது திருவருளாகிய துணை அளித்தர வேண்டும். எல்லாரும் அவங்க நல்லா பாடுறதை பார்த்து அவங்களுடைய மாணவர்கள்லாம், ஏமநாதனுடைய மாணவர்களும் நல்ல சூப்பராக பாடுறாங்க. இவருக்கு என்ன ஆயிடுச்சு, வெல்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமோன்னு நினச்சி கொஞ்சம், ஆனால் மனம் தளர விடலை. ஏன்னா நமக்கு சாமி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போயிட்டாரு, சொக்கநாத பெருமானை போய் பாருங்க. பார்த்து, சாமி நீதான்ப்பா இதுக்கு அருள் செய்யணும்னு சொல்லி போய் கேட்குறாரு. ஐயனே உண்மை வடிவானவனே, அடியனுக்கு இன்று திருவிழாகிய துணையை அளித்தல் வேண்டும் என்று போற்றி வேண்டிக் கொண்டு தன் இல்லத்தை அடைந்து கவலையின்றி இருந்தான். பின்பு உண்மை அறிவு ஆனந்த வடிவாகிய சோமசுந்தர கடவுள் தன்னை வருத்தத்துடன் வந்தடைந்து குறையிருந்த பானபத்திரரது பகைவனை ஓட்ட திருவுள்ளம் கொண்டு வயது முதிர்ந்து இளைத்த விறகாலை போல தமது இசையோனை திருமேனி கொள்வாராயினார்.
இப்போ சாமி எப்படி வந்தாராம் விரவு வைக்கிறதுக்கு? முதிர்ந்தவராக வந்தாராம். அதுதான் இப்போ ரொம்ப படத்தை எப்படி காமிப்பாங்க? வாலிப வயதாக காமிப்பாங்க. வாலிப வயது. ஆனால் நூலில் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் வயதான தோட்டத்தில் வந்தார். அது புறமே வந்து கதைக்காக எடுத்துருக்காங்க. நம்ம வந்து இசை அப்படியே அதில் ஒன்றும் பார்த்தீங்களா, அதுக்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இளமை வடிவத்தில் எடுத்துருக்காங்க. ஆனால் அவருடைய செருக்கை அடக்குவதற்காக சிவபெருமான் என்ன பண்ணாராம், முதிர்ந்த வடிவத்தில் போனாராம் விரவிக்க. அதுதான் இப்போ ஏன்னா நம்ம திருவிளையாடல் படத்தை நினச்சிக்கிட்டே நம்ம நினைச்சிடக்கூடாது, இந்த கதையை கேட்கக்கூடாது. அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். முதிர்ந்த இளைத்த சபா அப்படி இழப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போனாராம் சிவபெருமான் வந்து. இளைத்த விரகாலை போல தன் இசையோனை திருமேனி கொள்வாராயின், இச்சையோனை திருமேனி கொள்வாராயினா. அப்போது இடையில் அழுக்கு நிறைந்த கந்தையை உடுத்தி, அழுக்கு கந்த துணியை உடுத்திருந்தாராம் சிவபெருமான். விர வைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு துண்டுற இடுப்பு, இந்த விர வைக்கிறதுக்கு அந்த தலப்பா கட்டி அதை வச்சுக்கிட்டு தானே வைப்பாங்க. அதே மாதிரி சாமி கந்த துணியை உடுத்தி போகிறார். வலப்புறத்தில் அமிர்தத்தை சிந்தும் வெண் பிறையை வாங்கி செருகியது போல வளைந்த கொடுவாளை சொருகி, வாழை சொல்லியிருக்காராம். அந்த அங்கே எங்கே பிறை சந்திரன் இருக்கும், அங்கே இருக்கிற இடத்துல என்ன இருக்கான், மரத்தை வெட்ட அருவாளை வச்சிருக்காராம் சாமி. எப்படி சிறப்பாருங்க. வலப்புறத்தில் அமிர்தத்தை சிந்தும் வெண் பிறையினை வாங்கி செருகியது போல வளைந்த குடுவாளை சொருகி, வேத முடியை கடந்த திருவடிகளில் தேய்ந்த செருப்பினை, வேதத்தெல்லாம் இருக்கக்கூடிய திருவடியில் என்ன செஞ்சிருந்தாராம், செருப்பு அணிஞ்சிருந்தாராம் சிவபெருமான் வந்து. செருப்பினை மாட்டி பழைய உரையில் இட்ட யாழை தோளில் தொங்குவிட்டு திருச்செவியில், அந்த உரையில் என்ன செஞ்சிருக்காங்க, யாழை தோளில் தொங்குவிட்டு திருச்செவியில் கலாவின் சிறிய காயினை தொங்குவிட்டு தலைத்து நீண்ட சிகை சரிந்திட சும்மாடு தாங்கி எழுந்திருந்தார். திருச்செவியில் என்ன செஞ்சிருந்தாராம், அந்த தோல் இது அந்த செருப்பு இது அந்த அந்த அது இது வச்சுருப்பாங்க, அந்த அந்த தலையில் வந்து விறகு, இதில் வந்து அருவா, அதுபோக அந்த கஞ்சி வைக்கிறக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் தோளில் சொல்லிக்கிட்டு அப்படியே போனாராம் சாமி. அப்பெருமானார் நாள்தோறும் விறகினை சுமந்து நீண்ட ரோமம் சுழியப்பட்ட தேய்ந்து பள்ளமாகிய தலையினை உடையவராய் முடியில் மடங்கிய கங்கையையும் இடப்பாகத்தில் உறையும் உமாதேவியும் காணாமல், இப்போ இங்கே வந்து யார் வரல, உமாதேவி கூட வரல. இப்போ சாமி மட்டும்தான் எங்கே வந்திருக்காரு, மதுரை என்பதிக்கு வந்திருக்காரு. அப்படி வரும்போது கங்கையும் இல்லை, தலையில் சுமந்த கங்கையும் இல்லை, இடப்பாகத்தில் கொண்ட உமாதேவியும் இல்லை. இப்போ சாமி மட்டும் வர்றார். விரைவின் சுமையை தலைமையில் சுமந்து என்பு தோன்றிய தசை சிறிதும் இன்றி இளைத்த உடல்நிலை கொண்டவராய் வரலானார். அக்காட்சியை கண்டவர்கள் அன்புமிக்கு உள்ளம் கனிந்து இறங்க மனமொழி கடந்த திருவடிகளை நிலவுகள் முன்னர் செய்த தவப்பேற்றினால் முடிமிசை தாங்க திருமுகத்தில் வேர்வை அரும்ப திருவாய் குவிந்து சோர்வுக்குரிய ஒளியினை உண்டாக்க வரலானார். இப்போ சாமி வரும்போது பூமாதேவி மகிழ்ந்தான். சிவருமானுடைய திருவடி இங்கே கீழே வச்சதுமே மதுரை மதியில் நிலமகள் மகிழ்ந்தான். அப்போ சாமியுடைய திருவடி இங்கே வருதுன்னா, கைலாயத்திலிருந்து திருவடி இங்கே மண்ணுலகத்துக்கு வருதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு. நிலமகளை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார். சிவபெருமான் வந்து மதுரை மதியில் ஒரு சிறப்பு என்னென்னா, மாணிக்க வைக்க வராரு, விறகு வைக்க வராரு, வளையல் வைக்க வராரு, எங்கே பார்த்தாலும் சாமியோட திருவடி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ மதுரைக்கு போனாலும் நம்ம சாமி திருவடி எங்கே வேணாலும் பார்க்கலாம், எந்த இடத்துல போனாலும் சிவபெருமானுடைய திருவடி. எப்படி ஆரூரில் எங்கே போனாலும் சிவபெருமான் திருவடி விளங்கி கொண்டிருக்கிறதோ, அதே போல் மதுரை மதியிலும் எங்கே போனாலும் நம்ம சாமியுடைய திருவடி இருப்பதாக நாம் பாவித்துக் கொள்ளலாம். ஏன்னா அவர் படாத இடமே கிடையாது மதுரை மதியில். மன்னராக வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. மன்னராக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன செஞ்சிருப்பாரு, எல்லா பகுதியும் சுற்றியிருப்பார். மாணிக்க வைக்கும்போது எல்லா வீதிகளிலையும் சுற்றியிருப்பார். வளையல் விற்கையில் அந்த வணிக செட்டியார் வீதியை பூரா சுற்றியிருப்பார். இப்போ விரை விற்கையில் அந்த ஏரியா ஃபுல்லாகவே சுற்றியிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய திருவடி இங்கே வந்து என்ன செஞ்சான், புட்டுக்கு மண் சுமந்தது, வளையல் விட்டுறது, மாணிக்கம் விட்டுறது, எப்பேற்பட்ட கருணை பாருங்க சாமி. யாருக்காக இதெல்லாம், எதுக்காக சிவபெருமான் செய்கிறாரு சொல்லுங்க பாருங்க. சாமி இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாரு, தன்னுடைய பக்தருக்காக சாமி என்ன செய்கிறாரு, இறைவன். அதை நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோமே, எல்லாருக்கும் என்ன செய்வாராம், பாட்டு பாடினவங்களுக்கு சிவபெருமான் என்ன செய்வாராம், பரிசு கொடுப்பான். இதை வச்சுக்கோ பரிசு வச்சுக்கோ, பொன்பொருள். சுந்தரமுசாமிகள் பாடும்போதெல்லாம் இந்த பொன்பொருள் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் மதுரை மதியில் மட்டும் சிவபெருமான் என்ன பண்ணாராம், பாட்டையே பரிசாக கொடுத்தாராம். அதுதான் சிறப்பு. கருவிக்குள்ளவருக்கு பாட்டு எழுதி கொடுத்தாருல, அது இன்னும் நமக்கு வரல, இனிமேல் தான் வரப்போகுது. ஒரு பக்தருக்காக என்ன செய்யாரு, பாட்டையே பரிசாக கொடுத்தாரு. அதுதான் ரொம்ப சிறப்பு மதுரை மதியில். பரவாயில்ல, கரெக்டாக என்ன மதுரை மதியில் பாட்டையே சிவபெருமான் கொடுத்தானா, அந்த இதுக்கு நம்ம என்ன சொல்ல,
அதனுடைய கருணைக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சாமி என்ன பண்ணாராம், அந்த வரும்போது அந்த நிலவுகளை என்ன செஞ்சாராம், மகிழ்ந்தான். உடனே சாமி என்ன பண்ணாராம், திருமுகத்தில் வேர்வை அரும்பாய் சோர்வுக்குரிய ஒளியினை உண்டாக்க வல்லனா கல்லாகிய சுமை தாங்கியின் மேல் சுமையினை, அந்த கல்லாகிய சுமை தாங்கியின் மேல் சுமையினை தாங்க. உடனே என்ன செஞ்சாராம், சாமி ஆக்ஷன் கொடுத்தாராம். எப்பா விறகு சுமக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை கொண்டு போய் விறகு தூக்கி வச்சாராம் சாமி. தாங்க முடியாதவராய், அந்த விறகு தாங்க முடியாதவராய் கல்லை போய் கொண்டு போய் வச்சாராம் சிவபெருமான் வந்து. ஏன்னா அப்படின்னா தானே உலக மக்கள் நம்புவாங்க. அதனால சாமி அவர் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. ஆனாலும் விறகு தாங்க முடியலன்னு சொல்லி சாமி என்ன பண்ணாராம், தூக்கி கீழே வச்சாராம். அப்படி வைக்கும்போது மடுவில் நீரை பருகுவார். உடனே கையில் வச்சிருந்துட்டு கையில் தண்ணி வச்சுருப்பாராம், அதை எடுத்து பருகுவாராம். மீண்டும் சுமையினை எடுத்து திருமுடி மேல் வைப்பாராம். மறுபடியும் எடுத்து இப்போ தண்ணி குடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி தலையில் வச்சுட்டு போவாராம். தலையில் விறகினை தாங்குவதால் ஏற்படும் வெப்பத்தால் ஆகிய வேர்வை நீங்க இரு கைகளிலும் அடிக்கடி சுமையை மேலே எடுத்து ஏந்தி மதுரை நகருக்கு போவார். கை வலிக்குன்னு சொல்லிட்டு மேலே தூக்கி தூக்கி இறக்குவாராம். இதான் விறக தூக்கி தூக்கி இறக்கி மறுபடியும் அப்படியே மதுரை நகருக்கு உள்ளே போயிட்டார். அப்போது விறகாலாய் வந்த இறைவர் விறகின் விலையை வந்து கேட்பவர்களுக்கு மிக்க விலை பகர்ந்து பல மாட மாளிகைகள் நிறைந்த வீதிகளையும் 2 தெருக்கள் கூடும் இடங்களையும் மூளை முடுக்குகளையும் பின்பற்றி மறையினையும் திருமால் பிரம்மன் இவர்களின் சூழ்ச்சியையும் பகற்பொழுதை கடந்து சென்று ஏவநாதன் கடைவாயிலின் கண் செல்வாராயினார். எல்லாத்தையும் மதுரையில் எல்லா தெருக்கள் மாளிகைகள் எல்லாத்தையும் கடந்து நேரம் எங்கே போயிட்டாரு, ஏவநாதன் இந்த செருக்கோடு இருந்தால் பாருங்க ஏவநாதன், அவருடைய திருவாயிலுக்குள்ள உள்ளே போயிட்டாரு. அவன் ஏரியாவுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டார் சாமி. இப்போ யாரோட செருக்காரு அடக்கணும், அந்த ஏவநாதனுடைய செருக்கை அடக்கணும். அதனால் அவனுடைய வாயிலுக்குள்ளே போயிட்டார். அப்பொழுது காதலின் வருகையை நோக்கி அழைப்புகள் போல ஆம்பல்கள் வாயில் மலர திங்கள் புன்முறுவல் தோன்ற எழுந்தது. உயிர் துணைவரின் பிரிவினை கண்ட மகளிர் கண்ணீர் ஊத்து முகம் வாடுதல் போல தாமரை மலர்கள் குவிந்தன. இப்போ காதலன் புரிஞ்சு போயிட்டு மறுபடியும் சேர்ந்து தானே எப்படி இருக்கும், அந்த பெண்ணுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அடாடா அப்படிமான்னு பார்த்தீங்களா, அது போல மகிழ்ச்சியாக தான். அதுபோல் சாமி உள்ளே வர்றான். அந்த அளவுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அடையுதான். தாமரை மலர்கள் என்ன செய்தான், தாமரை மலர்கள் குவிந்தன. அவர் பார்த்து சாமியை பார்த்து என்ன இதுதான் தாமரை மலர்கள் இப்படி மூடி இருந்த அந்த தாமரை சிவபெருமானை பார்த்ததும் அப்படி மலர்ந்து. இதை வந்து சேக்கிலத்தன் சொல்லுவார், நம்ம பெரிய புராணத்தில் சொல்லுவார். ஞானசம்பந்த பெருமான் தில்லைக்கு உள்ளே வரும்போது அந்த தாமரை மலர்கள்லாம் இப்படி கும்பிட்டதான், கும்பிட்டு எங்கள் ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் என்று சொல்லி அப்படியே அந்த மலர்கள் அப்படி குவிந்துதான். முதல்ல கையெடுத்து கும்பிட்டுதான், குவிந்து கையெடுத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஞானசம்பந்த பெருமான் அவருடைய பிள்ளை பலராவாயர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி மலர்ந்துதான், அப்படியே மகிழ்ச்சியில் மலர்ந்துதான். மயில்கள்லாம் ஆடி வரவேற்றதான் ஞானசம்பந்த பெருமான். உடனே அவர் உள்ளே வந்ததுமே என்ன செஞ்சாரா ஞானசம்பந்த பெருமான், எடுத்துமே உள்ளே கோயிலுக்குள்ளே போனேன். எங்கே போனாரா, நந்தனவனத்தை வணங்கி விட்டு தான் உள்ளே போனான். ஏன்னா நந்தனவனத்தில் உள்ள மலர்கள் எல்லாம் சிவபுண்ணியம் செய்தவை என்று சொல்லி நந்தவனத்தை வணங்கி தான் என்ன செஞ்சாரா உள்ளே திருப்பதிக்கு போனார். இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, நந்தனவனம் அமைக்க வேண்டும் என்பது நல்லா தெரியும். அங்கு உள்ள மலர்கள் எல்லாம் சிவபுண்ணியம் செய்தவை என்று நமக்கு நன்றாக தெரியும். அந்த மலர்களை கொண்டு சிவபெருமானை அர்ச்சிக்க வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதனால் இப்போ சைடில் வச்சுருவாங்க, இப்போ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு நந்தவனம். இங்கே உள்ள மலர்கள்லாம் எடுத்து ஒரு மலர்லாம் நமக்கு என்ன செய்யணும், பறித்து சாமி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. கோயில்களில் எது எது வச்சுருக்காங்களோ அதை பூராமே எடுத்து பறித்து சாமிக்கு கொடுப்பது. ஆமாம், சாமிக்கு மலர்கள் சாமியை சுற்றி இருக்க பூராமே ஆமாம் பறித்து கோயிலில் இருக்கிறதான் பறித்து கொடுக்கணும். மெயினாக விலைக்கு வாங்குறது நமக்கு எந்த நூல்களையும் சொல்லலை. ஆனாலும் நம்ம வேறு வழி இல்லாமல் தான் என்ன செய்கிறோம், விலைக்கு வாங்கி நம்ம வைக்கணும். குடும்ப அளவுக்கு பறித்து வைக்கணும் தான் எல்லா பாடல்களுமே சொல்லுது. உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராயின்னு தான் சொல்லுது. மலர் கடையில் வாங்கி வைக்கணும்னு சொல்லி எந்த நூல்களையும் சொல்லலை. அது மாதிரி இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறது, பறித்து மலர் கொடு வந்துமை ஏற்றுதும் படித்து நாமடியும் சிறப்பிலி தீவினை திண்டப்பரா திருநீல கண்டங்கிறார். யாரு ஞானசம்பந்தர். பறித்து மலர் கொடுக்கணும்னு தான் சொல்கிறார். இப்படி எல்லா பாடலையும் பாருங்க பறித்து. அது மாதிரி கைவினை செய்து எம்பிரான் கல்லடி போற்றதும் நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டப்பரா காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையாளில் 3 இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி. அப்போ பூவினை கொய்துங்கிறாரு. பூவினை பறிக்கணும், பறித்தல் கொய்தல் ரெண்டும் ஒன்று தான். நாம் என்ன செய்வோம் தெரியுமா, பூ பறிக்கணும் கூட சொல்ல மாட்டோம், பூவை பிக்கணும்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பூவை பிச்சு கொடுக்கலையா சாமிக்கு அப்படிம்பாங்க. பூவை போய் பிக்க முடியுமா, பூவை பறிக்கணும்னு தான் சொல்லணும். பறித்தல் இல்லைன்னா கொய்தல்.
அப்படி பூவினை கொய்து மலரடி போற்றுதுனா மடியும் தீவினை வந்தவி தீண்டப்பனா திருநீல கண்டம். இப்படி எத்தனையோ பாடல்கள் ஞானசம்பந்தரும் சொல்கிறார். நிறைய பாடல்கள் இந்த மலர்களை பற்றி நிறைய சொல்கிறாரு. அப்பர் சுவாமிகள் நிறைய சொல்லியிருக்காரு. சுந்தரம் சுவாமிகள் நிறைய பாட்டில் சொல்லியிருக்காரு. மாணிக்கவாசகப் பெருமான் எல்லா பாட்டிலையும் சொல்லியிருக்காரு. இது ஆமாறு உன் திருவடிக்கு அகம்புலையன் அன்புருகேன். அதுக்கு என்ன சொன்னார்? பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேயின் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளா உடைய சார்வானே அப்படிங்கிறார். அப்போ பூமாலை புனைந்தேத்து சொல்கிறாரா? அப்படி எல்லா ஞானிகளுமே மலர்களை பற்றி பாடினார். இப்போ சாமி வந்ததுமே மலரில் உள்ள தாமரை மலர்களாக எப்படி இருந்துச்சா? மலர்ந்து விரிந்துதான். சாமி அப்படியே வரவேற்றுதான். விறகு சுமந்து வராருல சாமி, எவ்வளோ பெரிய கருணைமா கடல். விறகு சுமந்து இருந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அப்படி எல்லா தாமரை மலர்களும் மலர்ந்துதான். கதிரவன் மேற்கடலில் நீந்தி சென்றான். சூரியன் இருந்தா அப்படியே மேற்கு பக்கம் அப்படியே வரைய ஆரம்பிச்சிருச்சான். சாமி வந்துட்டாரு. இனிமேல் நமக்கு ஏன்னா அவர் எப்படிப்பட்ட பொருள்? ஒளிப்பொருள். சிவபெருமான் ஒளிப்பொருள். அதனால இது சூரியனுக்கு இங்கே வேலை கிடையாது. அதனால மேற்கே போய் மறைய ஓடிட்டாராம். எப்படி ஓமனம் கொடுக்க பாருங்க. ஆண் பறவைகள் வாய் திறந்து ஒலிக்காமல் தன் அருகு வந்து அணையும் குஞ்சுகளையும் பெடைகளையும் சிறையினால் அணைத்து பெரிய பொருள்களில் உள்ள தங்கள் கூடுகளில் அடங்கின. உடனே சிவபெருமான் வந்துட்டாங்க. எல்லாரும் அந்த அவங்க கூட்டுக்குள்ளே போய் உள்ளே போயிட்டாங்க. குருவிகள் அதனுடைய குஞ்சுகள் எல்லாம் கூட்டுக்கிட்டு அது தன்னுடைய கூட்டுக்குள் வண்டுகள் தாமரையாகிய படுக்கைக்குள் புகுந்து உறங்கின. குரங்கின் கூட்டங்கள் சோலைகளை அடைந்து துயின்றன. எல்லாம் போய் குரங்கு போயிடுச்சு. முல்லை நிலத்து ஆய சிறுவர்கள் நடத்தி செல்லும் பசுவின் கூட்டங்கள் கண்டுகளை நினைந்து வீடுகள் தோறும் முற்பட்டு சென்றன. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ சிறுவர்கள் தமிழ் நெடுங்கணக்கை முறை வைத்து ஓதும் ஒளி அடங்கியது. நிலவுகள் தான் இடையில் உடுத்தியிருந்த கடலாகிய கரிய ஆடையை உடல் முழுவதும் போர்த்து உறங்குவது போல கரிய இருள் மெல்லென வந்து உலகினை கவிழ்ந்தது. பிரிவினால் வருந்திய காதல்களின் நெஞ்சில் மன்மதன் மலர்கனைகள் நாட்டினான். பிரிந்த காதலும் மறுபடியும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுபோல் சாமி வரும்போது எல்லாம் என்ன செய்கிறாங்க? மலர்ச்சியாக இருக்காங்க. உமாதேவியார் திங்களாகிய ஒளி பொருந்திய நெற்றியில் முயற்கலங்களாகிய பொட்டும் செவ்வானமாகிய ஆடையும் இருளாகிய கூந்தலும் விண்மீனாகிய ஆரமும் ஆகிய இவற்றால் பொலிவுற்று தனது நாயகனாகிய சோமசுந்தரர்களை தேடி வந்தார் என்னும்படி மாலை பொழுது வந்தது. மாலை பொழுது எப்படி இருந்துச்சா? சாமி அம்பாள் வந்து சாமியை தேடுறாங்க. எங்கன்னு தேடுறாங்க. அப்படி இருந்ததான் மாலை பொழுது. சாமி வந்து எப்போ வராலும் சாயங்காலம் நேரத்தில் தான் வராரு. இந்த விறகு உமாதேவியர் திங்களாகிய ஒளி பொருந்திய நெற்றியில் முயற்கலங்களாகிய பொட்டும் செவ்வானமாகிய ஆடையும் இருளாகிய கூந்தலும் விண்மீனாகிய ஆரமும் ஆகிய இவற்றால் பொலிவுற்று தன் நாயகனாகிய சோமசுந்தர கடவுளை தேடி வந்தார். அதுபோல மாலை பொழுது வந்ததான். எப்படி ஓமானம் கொடுத்தாங்க பாருங்க. உடனே விறகாய் வந்த சோமசுந்தர கடவுள் தன் சுமந்து வந்த விறகு கட்டை ஒரு புறத்தில் இறக்கி ஊன்றி வைத்து ஏமநாதனுடைய வீட்டில் வெளித்திண்ணையின் மேல் அமர்ந்து இந்த அங்கே போய் என்ன செஞ்சாரா? சாமி இழைப்பார். எத்தனை வீடு இருக்கு அங்கெல்லாம் போகல. ஏன்னா செருக்கடைப்பது அடக்குவதற்குண்டான ஆள்கிட்ட போய் தான் என்ன செய்யறாரு? போய் இழைப்பாடுறாரு சாமி. உடனே இழைப்பாருனாரா. பிறகு இனிய இசையை சிறிது இழைப்பு பாடினார். லேச பாட ஆரம்பிச்சாராம். முதல்ல என்ன பண்ணாரா? போய் இழைப்பாருனாரு. அப்புறம் லேசாக ஏதோ கூற மாதிரி என்ன செய்கிறாரு? அப்படி லேசாக பாட ஆரம்பிச்சு. இசையில் வல்ல ஏமநாதன் அவ்விசையை கேட்டு பாடுகின்றவன் யாவன் என்று கருதி. யார் அப்படி பாடினா உள்ள உருகுதே அப்படிங்கார். ஏன்னா சிவபெருமான் பாடினா எப்படி இருக்கும்? சாதாரண மக்கள் பாடினாலே நமக்கு உருக்கம் வந்து, சிவபெருமானே பாடினான்னா இசைக்கே வல்லவர் அவர் தான். அந்த இசையை உருவாக்குனவரே அவர் தான். அவர் பாடின உருகாதா? பாடினது நேசாக தான் பாடினாரா. உடனே இந்த இசையை பாடினது யாரும் பாரு அப்படிங்கிறார். திருமால் பிரம்மன் இந்திரன் முதலிய தேவர்களை தனது குற்றவேறு செய்யும் அடிமைகளாக கொண்ட இறைவன் ஏமநாதனை பார்த்து நான் யாழ் வல்லேனாகிய பானபத்திரன் அடிமை என்றாராம். உடனே அவர் கூட்டு வந்ததும் என்ன பண்ணாராம்? நீ யாருப்பா அப்படின்னு கேட்டதும் நான் பானபத்திரனுடைய அடிமைனாராம். இவருக்கு அப்படியே தூக்கி வாய் போட்டுச்சு. யாருக்கு? ஏமநாதன். ஏற்கனவே அரசர் என்ன சொன்னார்? நீ நாளைக்கு எங்களுடைய பானபத்திர புலவரோடு நீ போட்டி போடுவாயாகன்னு கேட்டார்ல. இவர் அவருடைய அடிமைன்னாரு. விரல் வைக்கிற ஆள். அது எப்படிப்பட்ட ஆள்? முதிர்ந்தவராக இருக்காரு. வயசா இளமையாக இருந்தாலும் பரவாயில்ல, வயசான ஆளாக இருக்காரு சாமி. உடனே என்ன பண்ணார்? நான் பானபத்திரனுடைய அடிமை. பானபத்திரிடத்தை இசை பயிலும் மாணாக்கர் பலர். இசை கற்கற்குரிய மிக விரும்பி நானும் அவர்கள் ஒருவனாய் இசை கற்கும் உடையவனா ஆனேன். பானபத்திரன் என்னை நோக்கி நீ தசையெல்லாம் ஒடுங்க வயசிலே மிக உயர்ந்து விட்டாய்.
உனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, நீ இசைக்கு இருக்கிறதுக்கெலாம் லாய்க்கு கிடையாதுன்னு சொல்லி எழுதிட்டாங்க, என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க சாமி, எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு. சாமிக்கு எப்பயுமே வயசாகுமா? அவர் என்றைக்குமே அவருக்கு வயசு எப்பயுமே 16, அந்த அம்மாவுக்கு எப்பயுமே வயசு 12. யார் சொல்கிறா? மாணிக்கவாசகர் சொல்கிறார், நித்தமனால நிரம்ப அழகிய சித்தத்திருப்பதால் அன்னை என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெரும் தூரையாத்தரானந்தரால் அன்னை என்னும். அவரது ஒருத்தர் நித்த மணாளர். எப்பயுமே அந்த ஐயாவுக்கு வயசு 16, அந்த அம்மாவுக்கு வயசு 12. அவங்க எப்பயுமே மணமகளாக தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அந்த ஐயாவும் நித்த மணாளர், எப்பயுமே திருமணம் முடித்த குலத்தோடு தான் இருப்பாங்க. யார் சொன்ன அந்த பாடலை? மாணிக்கவாசகர். இதில் அன்னை பாரு. சரி, நமக்கு வயசாயிருதுல்ல, நமக்கு 14 வயசு என்றைக்குமேவா இருக்குது. உடனே 35 ஆயிடுது, 35 45 ஆயிடுது, அதுக்கப்புறம் 55 ஆயிடுது. அப்புறம் எமதூது ஓலை விடுக்க உடனே நம்ம என்ன செய்கிறோம்? இங்கேருந்து கிளம்பி ஓடப்போம். இப்படி வயது முதிர்ந்துருக்கு. மிஞ்சி போனால் நம்ம நல்ல எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்னா அந்த 20 to 40 தான் ஒரு உண்மையான வயது. வந்து வாழ்கிறது எப்படின்னா ஒரு 20 to 40 தான். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பொறுப்புகள் வந்துடும், எல்லாம் வந்துடும். இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும், நிறைய பொறுப்புகள் வந்துடும், இறைவனை வழிபாடு செய்யவே முடியாது. ஆனால் அந்த 20 to 40 தான் ரொம்ப தடுமாறுற வயசு. ஆனால் அந்த நேரத்தில் இறைவனை வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கடைசி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம். அந்த வயதை விட்டுட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இறைவனை வழிபாடு செய்யறது. 20 வயசில் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? 40 வயசில் பார்த்துக்கலாம். இப்போ என்ன நல்லா என்ஜாய் பண்ணலையா? என்ன வயசு எப்படிப்பட்ட வயசு? என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு 40 வயசில் பார்ப்போம். 40 வயசு தாண்டது என்ன சொல்லுவோம் தெரியுமா? 60 வயசு ஆகணும். எத்தனை வயசு ஆகணும்? 60 வயசு ஆகணும். வயசான காலத்தில் கோயில் போகிறத விட்டுட்டு நமக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. இந்த குழந்தைய பார்க்கணும், குட்டியை பார்க்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? அதை வளர்க்குறதுக்கு நமக்கு நேரம் சரியாக இருக்குது. நம்ம எங்கிட்டு கூடி கோயிலுக்கு போக அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? அப்பயும் தடுத்து விட்டுருவோம். அப்பயும் அந்த காலத்தை ஓட்டி விட்டு 60 வயசு போயிடும். 60 வயசு என்ன ஆகும் தெரியுமா? பேர குழந்தைய பார்த்துட்டேன்னா எனக்கு ரொம்ப நல்லா எப்படி பேர குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டே அப்பயும் என்ன செய்ய மாட்டோம்? வழிபாடு செய்ய மாட்டோம். அந்த காலமும் ஓடிடும். கடைசி எவன் வந்து நிற்பான்? அம்மா கொஞ்சம் கிளம்பி வரீங்களா? எங்கே? நம்ம உலகத்துக்கு தான். கொஞ்சம் தேவார திருவாசலாம் கொஞ்சம் படிச்சுட்டு வரட்டுமா? வயசு உங்களுக்கு எத்தனை? 80. ரைட்டு. இந்த தேவார திருவாசலாம் இப்போ தான் படிக்கணுமா? இத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் படிக்கலையா? 80 வயசு வரைக்கும் விட்டுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம்? பிடிச்சி இழுத்துட்டு போவோம், அடிச்சு இழுத்துட்டு போகணும். வரும்போது கோவத்தோட தான் இருக்கும். கனைத்தலும் பகடது விடமிசை வரு கருத்த வெஞ்சினம் அழலித நுழையினர் கதித்தடந்தெறி கயிறொடு கதை கொடு ஒரு போதே. யார் சொல்கிறா? அப்படின்னு கதித்தடந்தெறி கயிறொடு கதை கொடு ஒருபோதே. கயிறை மூஞ்சி வீசிக்கிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வாரா அப்படின்னு இழுத்துட்டு போவானா. ஏமன் இத்தனை வயசு வரைக்கும் நீ என்ன சும்மாவா இருந்தா? வழிபாடு செய்யாமல் இறைவனை நினைக்காம வீணா காலத்தை போக்கணில்ல, வா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போவான். அதனால் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடிடுவானே. அது சொல்கிறேன், சிவாய்க்கு சொல்கிறேன். கோபத்தோடு வருவான். கோபம் கொண்டே யமன் கொண்டோடிடுவானே. அப்போ என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாது இருக்கணும். இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும். செஞ்சால் அவனுக்கு வேலை இருக்காது. சிவருமான் வழிபாடு செஞ்சால் யமனுக்கு வேலை. சரி, அப்படி யார் சொன்னாரு? நான் பானபுத்தருடைய அடிமை அப்படின்னு. எல்லாரும் சிவருமானுக்கு நான் அடிமைங்க, நான் சிவன் அடிமை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. எந்த தெய்வமாவது இல்லை, எந்த தெய்வமாவது நான் பக்தருக்கு அடிமை எந்த தெய்வமாவது சொல்லியிருக்கேன்? யோசிச்சு பாருங்க. சிவபெருமானை தவிர ஒரு கருணை கிடையாது. பக்தருக்காக சாமி பாருங்க, நான் பானபுத்தரனுடைய அடிமைங்கிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய கருணை கடல் பாருங்க. ஓ, பக்தனுக்கு நான் அடிமை இந்த கடவுளாக சொல்லுவாங்களா? சிவபெருமான் தான் சொல்றாரு நான் பானபுத்தரனோட அடிமை அப்படின்னு. பானபுத்திரனத்தை இசை பயிலும் மாணாக்கர் பலர். இசை கத்தற்குரிய விரும்பி நானும் அவருக்குள் ஒருவனாய் இசை கற்கும் தொழிலுடைய நான். பானபுத்திரன் என்னை நோக்கி, நீ தசையெல்லாம் ஒடுங்க வயசிலே மிக முதிர்ந்து விட்டாய், இனிமேல் நீ இசையினை கற்பதற்கு தகுதி அற்றவனாயினாய் என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டான். அதனால் இசை கற்கிறதுக்கு நாய்க்கிழப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டான். அதனால் ஐயனே, உலகில் விறகினை வெட்டி சுட்டி விற்றாயினும் வயிறு வளர்க்கலாம் என்று கருதி இத்தொழில் பூண்டேன். அப்பொழுது ஏமநாதன் விறகாலை நோக்கி, விறகு
மல்லா நீ முன் பாடிய அந்த இசையை இன்னும் ஒரு தரம் பாடு என்றார். இப்போ அந்த ஒரு லேசாக தான் பாடினாரு, அதை இன்னொருக்க பாடு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு சிவபெருமான் பாடியிருப்பான்னு பாருங்க. அவர் என்ன கானத்தில் பாடினார்னா அதாவது சாமகானத்தினும் அதாவது சாதாரி பண்ணையும் பாடினாராம் சிவபெருமான். இப்போ அதை அடுத்து சொல்லிருக்காங்க. விரகாலை ஐயன் மடுவின் நீர் பறந்தார் போன்ற நீண்ட கடைக்கொடியிலிருந்து எடுக்கப்பெற்ற உள்ளீடும் நீரும் வரம்பிய உண்டான சிறிய சுரக்காயாகிய பக்தர் அமைத்த கோட்டினை மிக்க நிறத்துடைய நல்ல யாழ்னை இடத்தோளில் சாத்தி நரம்பை தெரித்து தாக்கி பண்ணை எழுப்பி பார்த்து முறுக்காணியை சுழற்றி உடனே இவ்வளவும் செஞ்சாராம் சாமி. அவர் சொன்னதுமே இன்னொருக்க பாடுன்னு சொன்னதுமே எல்லாம் மீட்டி பாட ஆரம்பிச்சிட்டார் சாமி. கவும்படி நரவை பிணித்து இறாலிலிருந்து தேரொழிய போல பரவும்படி மென்மையாக சுருதியை எழுப்பி சுரங்களிலும் தானங்கள் தேரும் இசையுடன் விரல் சென்று போக்குவரவு செய்ய 7 இசைகளுக்கும் முதலாயுள்ள 7 சுரங்களில் பல்வேறு வகைப்பட்ட இனிய இசைகளில் ஒன்றாய் எழும் சாதாரி பண்ணினை ஆசையும் அப்படின்னாரு சாமி. எந்த பண்ணில் பண்ணாரா? சாதாரி பண்ண. அது ஒரு 2-3 பாட்டு நம்ம படிச்சுக்காங்களேன், உங்களுக்கு தெரியும். திடமலி மதிலணி சிறுகுடி மேவிய படமளி அறவுடையீரே படமளி அறவுடையீருமை பணிவர அடைவதும் அமருலகதுவே சிற்றிடையுடன் மகிழ் சிறுகுடி மேவிய சுற்றிய சடைமுடியீரே சுற்றிய சடைமுடியீருமை பணிவர் உற்றவரு ஒரு பிணியிலரே அப்படின்னு வர்ற இதெல்லாம் சாதாரி பண்ணு. அதுமாதிரி தலையை நீ வணங்காய் பார்த்து சாதாரி பண்ணு. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே வழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மின்களோ பாடுங்க. உங்கள் கண்ணில் கண்ணீர் வராமல் இருக்குது. சாதாரி பண்ணு. இதெல்லாம் தலையணி வணங்க பாட்டு சிற்றிடை திடமடி மதிலணி இதெல்லாம் சாதாரி பண்ணு. இதெல்லாம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த சாதாரி பண்ணு. அந்த பண்ணில் பாடினாராம். அதை சொல்கிறார். சாதாரி பண்ணினை அசையும் ஒரு மாத்திரை அளவு பட தாக்கி எழும் தாளமும் அதோடு சேர்ந்து தாளமும் போட்டாராம் சாமி. போட்டு வீதி போக்கும் நகர 4 திக்கள் நேராக செலுத்தலும் விண்ணம் அதில் பல வகை இருக்கான். வண்ணமும் இடைவண்ணம் வனப்பு வண்ணம் எனவும் திறம் பாலைத்திரை யாழ்த்திறமும் ஆகிய இவற்றால் எல்லா விருப்பம் தரும் நரம்பின் ஒளியும் இடற்றின் ஒளியும் தம்முள் வேறின்றி ஒழிக்க பாடினாராம். அதாவது இசை எப்படி இருக்கணுமோ எந்த அளவுக்கு உருகணுமோ அந்த அளவுக்கு சிவபெருமான் செய்தார எல்லா கருவிகளோடு சென்று அந்த அதில் இது பெண்ணாமே விரகால என்ன செஞ்சாரு அத்தனை ஓசையோடு சாமி பாடினாராம். பாடும் பொழுது வயிறு குழிய வாங்குதல் அந்த பாடுதலே பல விஷயம் இருக்கான். என்ன சொல்றாரு? வயிறு குழிய வாங்குதல் அழுகு முகம் காட்டுதல் வளைந்த புருவம் நெற்றியில் ஏறுதல் இப்படிலாம் செஞ்சு பாடினாரா சிவபெருமான். எப்படி செஞ்சாரா? வயிறு குழிய வாங்குதான் அழுகு முகம் காட்டு அப்படியே அழுகு முகம் காட்டுற மாதிரி பாடினாராம். அப்புறம் என்ன பண்ணாரா? வளைந்த புருவம் நெற்றியில் அப்படி மேலே ஏறி ஏறி இறங்குற மாதிரி பாடினாராம். எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. தலை நடுங்குறது தலை நடுங்கிற மாதிரி பாடினாராம். கண் ஆடுதான் மிடறு வீங்குதல் பையை போல் வாய் திறத்தல் பற்களை காட்டுதல் ஆகிய உடலில் உண்டாகும் தொழில் குற்றங்களும் நிறமற்ற வெள்ளோசை இன்னா ஓசை கீழோசை வெடித்த குரல் மூக்கோசை ஆகிய மிடற்றின் ஓசை குற்றங்களும் ஒரு பண்ணை பாடும் போது வேறொரு பண்ணிலே விலகி நின்று ஒழித்தல் அளவு கடந்த ஓரோசை நீங்கி பலவோர் இந்த குற்றம்லாம் நீங்கி பாடினாராம். இதெல்லாம் நீங்கி இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த இசைக்குரிய குற்றங்கள் எதுவுமே இல்லாமல் சிவபெருமான் பாடினார். அந்த இசையை பற்றி யாருக்கு தெரியும்? ஏவனாதனுக்கு தெரியும். அதனால் ஒரு சிறிதளவு கூட குற்றம் வராமல் சிவபெருமான் பாடினார். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பானது. அளவு கடந்த ஓரோசை நீங்கி பல ஓசை வருதல் ஓசை புரிதல் பெருமூச்செறிந்து துள்ளல் ஆகிய பாடு தொழில் குற்றங்களும் பிற குற்றங்களும் இன்றி பாடினான். சிவபெருமான் அப்படி பாடினான். குற்றங்களிலிருந்து பாடும் காலத்தில் எழுதிய ஓவியம் போல் அசைவரை இருந்து இடையராது வீழும் இழும் என்று ஒலிக்கும் அறிவின் ஓசை முழவின் ஓசை கஞ்சக்கருவிகளின் ஒளி வடம்புரி சங்கு முழங்கும் ஓசை பண்டுகளின் ரீங்கார ஒளி ஆகிய மிடற்றின் ஓசை குணங்களும் மூங்கிலிருந்து விழும் இலையின் வீழ்ச்சி மீன் குத்தி பறவை மீனின் மேல் விழுகின்ற வீழ்ச்சி ஆகிய இவை போன்ற பாடலின் குணங்களும் தோன்றும்படி படுத்தல் நலிதல் எடுத்தல் முதலிய ஓசைகளில் துள்ளல் தூங்கல் மெலிதல் என்னும் இசைகள் சிறக்கச் செய்து அமுதம் போன்ற பாடலின் ஓசையும்
இசையும் ஓசையும் வலுவாது யாவருக்கும் இசை விருந்து அளித்தார். எப்படி பாடியிருக்காரு அப்போ பாருங்க. பறவைகள் ஓசை, பறவைகள் மகிழ் தான், பறவைகளுடைய ஓசையும் கிளிகளுடைய ஓசையும் மீன் துள்ளி விழுகிற மாதிரி ஓசையும் அது தூங்கல் வெளிதல் போன்ற இசை சிறக்க செய்து அமுதம் போன்ற பாடலாம் என்ன செய்கிறாரு, அந்த அளவுக்கு மகிழ்விக்கிறாரு. இந்த ஒரு பாடலை பாடி ஒரு பாட்டு தான் பாட சொன்னார். அதுக்கு எப்படி சாமி கொடுத்துருக்காரு பாருங்க பாடலை. அந்த சாதனை பண்ண இசை வைத்து அப்படி செஞ்சுருக்காரு. பாடல்களின் தலைவனாகிய வானவத்தரை காக்கும் பொருட்டு பருந்தும் அதன் நிழல் போல யாழின் இசைப்பின் தொடர பாடிய இனிய இசைத்தேன் தேவர்களின் செவியாகிய கால்வாய் வழியாக ஓடி இவர் பாடினது தேவர்களுக்கே போய் கேட்டுச்சான். தேவர்களே ரொம்ப மகிழ்ந்தாங்க. தேவர்களின் செவியாக கால்வாய் வழியாக ஓடி உரோம துவாரத்தில் வழியும்படி நிரம்பி அமுதமாய் அவர்களை உடலை இசைமயமாக செய்தது. தேவர்கள்லாம் இசைமயமாக செஞ்சிருச்சு சாமியுடைய பாடல். இன்னிசையை கேட்டபோது மரங்களும் அசையவில்லை, மரங்கள் அசையலையா அப்படி சாமி பாடலை கேட்டு அப்படி நின்றுச்சான். இப்போ நமக்கு ஒன்று தோணும், ஆமாம் இப்படி தான் திருவிளையாடல் படத்தில் காமிச்சாங்க. அந்த மரங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கும், உடனே நின்றுரும். கடல் வேகமாக அலை போய்கிட்டு இருக்கும், நின்றுரும். எல்லாம் இதை பார்த்து அவங்க எடுத்திருக்காங்க. மரங்கள் அசையவில்லை, கடலும் ஒலிக்கவில்லை, மலைகளிலிருந்து விழும் அருவிகளும் ஆறுகளும் புரண்டு துள்ளவில்லை. சாமியுடைய பாடலுக்கு எல்லாம் அப்படியே அசையாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சாமி பாடுறாரு. அருட்கடலாகி இறைவன் பாடியருளிய இன்னிசை அமுதத்தை பருகிய யாவும் தீட்டி வைத்து சித்திரம் போல ஆயினாங்க. எல்லாருமே அமைதியாயிட்டாங்க, ஓவியம் போல அமைதியாயிட்டாங்க. இறைவன் தேவகானத்தை கேட்ட விஞ்ஞியர்களில் சிலர் வீணையினை கையில் இருந்து நழுவி சோர்வர், வேறு சிலர் தம் விரலால் வருடி எழுப்பப்படும் யாழ் நரம்பின் இசையும் விடட்டினது இசையும் வேறாகும்படி வியர்த்து நிற்பார். இந்த இசையை கேட்டதும் அவங்கள என்ன ஆகிட்டாங்க, மற்ற இசையை அமைப்பாளர்கள்லாம் அப்படி மிரண்டு போயிட்டாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு வகை நாக்கு நடுங்க மதி மயங்கி தம் மனைவியர் மேல் வீழ்வர். தாமரை மலையில் இருக்கும் பிரம்மதேவன் இறைவனின் திருவடி மேல் தாமரையின் கீழ் உள்ளவனாவான். திருப்பார்கடலில் அறுதியிலும் கொள்ளும் திருமால் பேரின்பக் கடலில் உள்ளானாவான். இதை கேட்டு திருமால் என்ன பண்ணுறாரா, மகிழ்ச்சி யோகத்தில் திளைக்கிறார். சாமியோட பாடலை கேட்டு பிரம்ம தாமரையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டாரான் பாட்டு கேட்டு. எப்படி சிவபெருமானுடைய பாட்டை கேட்டு தாமரை மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டாரான் பிரம்மா. அவர் துயில் கொண்டுட்டு அப்படியே இசையை கேட்டு மயங்கிறாரு திருமால். இந்திரன் தனக்கு கிடைத்த கண்களைப் போல உடல் முழுவதும் செவிகள் பெற்றிலேனே, எனக்கு உடல் முழுவதும் செவி இருக்கக்கூடாதா இந்த இசையை கேட்கறதுக்கு அப்படின்னு நினச்சாரான். யாரு? இந்திரன். முனிவர்களும் அருந்தவம் புரிபவரும் ஜீவன் முத்தரும் பெரிய சித்தரும் வானவத்தரின் துன்பத்தையும் அதனால் நேர்ந்த பொலிவையும் நீங்குவராகிய சோமசுந்தரக்கடலின் இசையாய் கடிந்த கருணை கடலில் அன்பாகிய ஆற்றோடும் ஆனந்த கண்ணீர் வெள்ளம் பாய இன்பத்தில் ஆழ்ந்தனர். எல்லாருமே இசையை கேட்டு மயங்கினாங்க. அப்படி துன்பக்கடலில் மூழ்கிய மகளிர் தாமாகவே தலைவர்களை கூடி வேற்றுமை இல்லாத இன்பக்கடலில் ஆழ்ந்தனர். மகளிர் பொருள் முதலியவற்றை நாடி மறுபுறத்து பிரிந்து சென்ற தம் கணவர்பால் மனத்தை செலுத்தி காம நோயால் உடல் வாடி உள்ளம் சோர்ந்து வருந்தினார். இப்படி எல்லாருமே மனசை பூரா யார்ட்ட கொடுத்தாங்க, காதலர்கிட்ட கொடுத்தாங்களாம். இந்த இசையை கேட்டு, சிவனுடைய இசையை கேட்டு உள்ளத்தை பூரா பறி கொடுத்துட்றாங்க. அப்போ எப்படி பாடுவோம்? சரி, அதை இடையா இருக்காப்பா 30 ரூபாய் எல்லாமே அதை இடையா இருக்காங்க. இந்த மேடம் நான் வச்சுருக்கேன் உனக்கு மகேஷ்க்கு அக்கா உங்களுக்கு. சோமசுந்தரக்கடலின் சாமவேதம் பாடும் திருமிடத்திலிருந்து இந்த சாதாரி பணியாகி தேவகானம் அசையும் பொருள்களையும் அசையா பொருளையும் நிலவுலகத்தையும் விண்ணுலகத்தையும் 8 திசையிலும் விளங்கி தன் மயமாக செய்து இசையில் வெள்ள ஏமானதுடைய உள்ளத்தையும் உயிரையும் உடலையும் உருக்கியது. ஏமானதுடைய உள்ளத்தையும் உடலையும் ஒரு பாடின பாட்டு அப்படியே உருக்கிடுச்சு. அப்போது மனத்துடன் பொருந்தும் ஐம்பொறிகளும் செவிகளும் ஐம்புலன்களும் ஓசையாகவும் பொருந்த ஏமநாதன் மயங்கி இருந்தான். அச்சமயத்தில் பானபக்தனுடைய அடிமையாக வந்து பாடியருடைய சோமசுந்தர கடவுள் விறகு சுமையோடும் மறைந்து அருளினார். உடனே சாமி என்ன பண்ணிட்டாரு, அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. விறகு வித்து வந்து அப்படியே பாடலை பாடிட்டு அவனுக்கு ஒரு ஷோ காட்டிட்டு சாமி மறைஞ்சிட்டாரு. விறகாலை வந்த இறைவனின் இசையினை கேட்டு மயங்கி ஏமநாதன், இது நான் அறிந்த சாதாரிப்பன் அன்று, இவ்வுலகத்தில் ஒருவராயிரும் இதனை நான் அறிந்தது என்று கூறினாரில்லை. இது தேவகானம் ஆகும். இதனை இவனுக்கு அறிவித்தவர் கடவுளே என்று மற்றைய மனிதர்கள் அறிவிக்க வல்லரோ என்று ஆச்சரியம்.
இந்த பாட்டு சாதாரண மனிதன் யாருமே பாட முடியாதுன்னு நினச்சிட்டான். இது கடவுளை தவிர வேற யாரும் பாட முடியாது அப்படிங்கிற ஆச்சரியத்தில் இருந்தது. பானவத்தினால் தள்ளப்பட்ட இந்த முதியோன் இசை இதுவாயின பானவத்தினுடைய இசை எத்தனை இவரே இப்படி பாடினார்னா அப்போ பானவத்தன் எப்படி இருப்பாருன்னு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. உடனே அவ்விடத்திலிருந்து எழுந்து தன்னிடம் பயிலும் மாணவர்கள் தலை தடுமாற செல்ல அவங்க மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தலை தடுமாறி ஆளாலும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இரவே ஓட தலைப்பட்டான். அவனுடைய பல்வகை வஸ்திர பெட்டிகளும் ஆபரணங்களும் பிற பொருட்களும் அடங்கிய பெட்டிகளும் யாழும் யாழ்கோலும் ஆங்காங்கே கிடந்தன. மானமும் அச்சமும் முன்னே இழுத்து செல்ல சிவகி ஒரு வழியும், பாடினி ஒரு வழியும், குடை ஒரு வழியும், மாணவர்கள் ஒரு வழியும் ஆளாளுக்கு அத்துப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டு வந்த பொருளை அப்படியே போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஆளாளுக்கு ஒரு திசை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு முன்னாடி நம்மளால பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, தோல்வியை ஒத்துக்கொண்டு ஊரை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பணியாளர் ஒரு வழியும் பான் மக்கள் ஒரு வழியும் விரைந்து செல்ல ஏவநாதனும் வடதிசையை நோக்கி ஓடினான். எங்கிருந்து வந்தோம், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், வடநாட்டிலிருந்து தான். இப்போ தோல்வி ஒற்றுக்கொண்டு வடநாட்டுக்கே ஓடி போயிட்டான் மறுபடியும். யாரு, ஏவநாதன். உடனே சாமி என்ன பண்ணாராம், சோமசுந்தர கடவுள் அன்று இரவே பானபத்திரனுடைய கனவுக்கு வந்தார். பானபத்திரனே, உன்னுடைய வேண்டுகோளின்படியே நாம் இன்று ஏமநாதனுடைய விறகாலாய் சென்று சாமி சொல்றாரு, நான் இன்று இரவு என்ன செஞ்சேன், அந்த ஏமநாதனுடைய வீட்டுக்கு போய் விறகால போனேன்ப்பா. போய் நான் என்ன பண்ணேன், உன்னுடைய வேண்டுகோளின்படியே நாம் ஏமநாதனிடத்தில் விறகாலாய் சென்று யாம் பானபத்திரன் அடிமை என்று கூறி இசைபாடி வென்று நின்னை காத்தனம் என்று அருள் செய்தார். உன்னை நான் காக்கிறக்கா என்ன செஞ்சேன், விறகால போனேன்ப்பா அப்படின்னு சொன்னது இவருக்கு அப்படியே உள்ளம்னா உருக ஆரம்பிச்சிச்சு. சிவருமன் கூடிய அருளிய மனத்தினாலும் நினைத்திற்கரிய அம்மொழிகளை கேட்ட அளவிலே பானபத்திரன் உள்ளம் நடுங்கினான். சாமியா விறகால போனது, இந்த பாவிக்காக போனது அப்படின்னு அழுதான் சாமி முன்னாடி. சாமி, நீ எனக்காக சாமி நீ விறகால போன? அம்மொழிகளை கேட்டளவே பானபத்திரன் உள்ள நடுங்கி காரியம் செய்ததற்கு அடியன் மறைகளுக்கு எட்டாத இறைவரே இன்று குறையிருந்து வேண்டினேன் என்று கனவிலிருந்து விழுந்தான். உடனே சாமி விறகால போனது உடனே கனவுலேருந்து எழுச்சி வேகமாக பார்த்தான். பிறகு பானபத்திரன் அழகற்கென்ற மகிழ்ச்சியும் அன்பும் கொண்டு சூரியன் உதிக்கும் முன் சென்று சோமசுந்தரக்கனின் திருவடியில் வணங்கி அஞ்சலி செய்து நின்று, என் பெருமானே, கொடிய கானகத்தின் கண் செல்லவோ விறகு சுமையை திருமுடியில் ஏற்றுவதற்கோ தாமரை போன்ற திருவடிகள் நோவுமாறு நடந்து வந்து அடியன் பொருட்டு பானபத்திரன் அடிமை என்று தகாத சொல்லை கூறியதற்கோ கொடியனாகிய அடியன் குறைந்து வேண்டினேன். சாமி, என்னைய போய் என் அடிவன் போய் நீ ஊரில் போய் சொல்லியிருக்கிய சாமி. எப்படி சொன்னாரோ, நீ வேற சொன்னாலும் பரவாயில்ல, நீ பானபத்திரன் அடிமன் போய் சொல்லிட்டிய சாமின்னு அழுதாராம் சாமி முன்னாடி போய். ஏதங்களுக்கு எட்டாத சாமி இங்கே உலகத்தில் வந்து எனக்காக பானபத்திரன் அடிமன் சொல்லி நீ விரவித்திய சாமி அப்படின்னு அழுதாராம். குறை இருந்து வேண்டாம். ஐயோ ஐயோ, அடியனிடத்து பெரும்புலை விழுந்து விட்டதே, இப்படி செஞ்சதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு பெரும்புலை ஆயிடுச்சே சாமி. இதற்கு நான் என் செய்வேன், திருமால் முதலிய தேவர்களையும் உள்ளங்களையும் எண்ணிறந்த வேதங்களின் முடிவுகளையும் கடந்து நின்றருளிய உமது அருமை திருவடிகள் எளியன் பொருட்டு இந்நில உலகத்தின் கண் தோய்ந்தனவோ. ஐயனே, நீ பெருமை அடியன் திறத்து எளியவன். நாதாந்தத்தையும் கடந்த சச்சிதானந்த வடிவமே, தேவனுடைய திருவுருவம் என்று பெரியோர் கூறுவர். அத்திருவுருவம் இன்று இவ்வுலகத்தின் கண் மனித வடிவாய் வெயிலிலே விறகினை சுமந்து பேதையுடைய அன்பின் அளவாகியதோ நரா. தேவனுடைய திருமுடி திருமாலாலும் நான்முகளாலும் அறிந்ததென்று அரிய பொருள்களின் முடிவாயது, வானிலையும் அண்டங்களையும் கடந்தது. அப்படிப்பட்ட திருவடி இங்கே வந்து விறகு சொல்வதுதான் சாமி, நீ எப்பேற்பட்ட கருணை கடல் அப்படின்னு என்ன செய்யறாரு சாமிகிட்ட போய் பண்றாரு. இன்று சிறியன் பொருட்டு விறகினை சுமந்ததோ என்று துடித்து வணங்கி வளம் செய்து வெளியே வந்தான். அப்படியே சாமிகிட்ட என்ன செஞ்சா, துடித்து வணங்கி பிறகு பானபத்திரன் மன்னனாகி வரகுண பாண்டியனை அடைந்து அவன் அடிபணிந்து நின்றான். வரகுண பாண்டியன் பானபத்திரன் வருகையை கண்டவுடனே வடபுலத்திலிருந்து வந்த ஏலிசை வல்ல ஏமநாதனை அழைத்து வாருங்களான். பானபத்திரன் மறுநாள் சபைக்கு வந்தார். சபைக்கு வந்தாலும் அந்த ஏமநாதனை கூப்பிடுங்கப்பா அப்படின்னாரான். அவருக்கு என்ன ஆச்சு, ஊரை விட்டு ஓடிட்டாரு. உடனே காலரை விட்டு ஏமநாதனை கூப்பிட்டு வரணும்னு சொன்னதும் அவர்கள் ஏமநாதன் இருப்பிடத்துக்கு சென்று அவனை காணாது வருந்தி தேடினார்கள். அது கண்டு அயல் வீட்டில் இருந்தவர் சிலர் அவர்களை நோக்கி, ஏமநாதன் நேற்று வரை இங்கு இருந்தான். ஒரு கிழவன், எப்படி சொன்னாங்க, சிவரும் முதியோர் இடத்துல இருந்தாரா, ஒரு கிழவன் விறகு சுமந்து கொண்டு இந்த ஏவநாதனத்து வந்து தான் ஏலிசையில் உள்ள பானபத்திரனுடைய அடிமை என்று கூறி இசை பாடினான். பின்னர் நிகழ்ந்த செய்தியை அறியோம் அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கிழவனார் வந்து ஒரு பாட்டு பாடினாருங்க, அது தாங்க எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மனுஷன் என்ன ஆனாரோ ஏதோ ஆனாரோ தெரியல அப்படின்னாரா. வாங்க, அப்போ எப்படி பாருங்க சாமியுடைய கருணையா.
கூறி சொன்னதும் உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஒரு கிழவன் வந்து விறகு சுமந்து கொண்டு இந்த ஏவனாரத்து வந்து தான் ஏலிசையில் வல்லவன் பானபத்தருடைய அடிமைன்னு சொன்னதும் என்று கூறி இசை பாடினான். பிறகு நிகழ்ந்த செய்தி யாம் அறியும். அவன் ஏவனாதன் நள்ளிரவில் ஓடிவிட்டான் என்றார். உடனே என்ன பண்ணிட்டான், அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ட்டான். அது கேட்ட ஏவலர்கள் விரைந்து அரசனின் அவையை அடைந்து சொல்லியபடியே விண்ணப்பம் செய்தார்கள். என்ன சொன்னாங்களோ பக்கத்து வீட்டில் அப்படியே போய் அரசன்ட்டு சொல்லிட்டாங்க. வரகுண பாண்டியன் இவ்வுளையோர் கூறியவற்றை கேட்டு அதிசயித்து ஐயமுற்று தன் எதிரே நின்ற பானபத்திரனை நோக்கி, ஏவநாதன் ஓடிய வகை என்ன என்று நேற்று இங்கு நின்று சென்ற பிறகு யாது செய்தா என்று அவர்கிட்ட கேட்டார். உடனே அவர் சொல்கிறாரு, பானபத்திரன் பாண்டியனை வணங்கி, அரசே, அடியே நேற்று இங்கு நின்றும் போனபின் சோமசுந்தர கடவுளை வணங்கி துன்பமிக்க என்னுடைய குறைபாடுகளை இறந்து நான் வேண்டினேன். நீங்கள் வாட்டு என்ன சொல்லிட்டீங்க, அவரோட போட்டி போட்டு பாட சொல்லிட்டீங்க. ஏவநாதரோட அவர் இசையில் வல்லவர், நீங்கள் வாட்டு பாட சொல்லிட்டீங்க. நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு சிவருமானே கதின்னு போய் சாமிகிட்ட போய் முறையிட்டேன். அது அப்படி உண்மையை சொல்கிறாரு. கடவுளை சோமசுந்தர கடவுளை வணங்கி துன்பமிக்க என் குறைபாடுகளை இறந்து மீண்டும் வீட்டிற்கு சென்று விட்டேன். சோமசுந்தர கடவுள் நேற்று என் கனவின் கண் தோன்றியருளி, நாம் உன் பொருட்டு உன்னை ஓடி விறகு சுமந்து நகரமெங்கும் திரிந்து வாடி உன் பகைவனாகிய ஏவநாதன் தலைவாயில் சென்று சாதாரி பண்ணை பாடி வென்று அவனை துரத்தி விட்டேன் என்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. கண்ணாமூர்த்தி சிவபெருமான் பக்தருக்காக வந்து அப்போ எந்த அளவுக்கு அவர் மேலே பக்தி செலுத்தியிருந்தா சிவபெருமான் விறகால வந்திருப்பார். அதுவும் இளமையை வரல, எப்படி சொன்னார், முதியவராக வந்தாராம். அதுதான் இது ஒரு சிறப்பு. இளமையை வந்து விரவிக்கிறதுன்னு பாருங்க, யாரும் பெரும்பாலும் வயதானவங்க இருக்க மாட்டாங்க, இளமையை உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த இது சுமக்கிறக்கூடிய அந்த பணம் வேணும். ஆனால் சாமி வந்து எப்படி செஞ்சார், முதியவராக வந்து அந்த சுமந்தாருன்னா அப்போ எந்த அளவுக்கு கருணை பாருங்க சாமி மேலே. அப்படி நான் என்ன செஞ்சேன், விறகால வந்து எனக்காக சிவன் பானபத்திரன் அடிமைன்னு சொன்னாராம். அடிமைன்னு சொல்லி என்ன செஞ்சாராம், அவரை துரத்தி விட்டாராம். துரத்தி விட்டோம் என்று திருவாய் மலர்ந்திருந்தார். யானும் கண் விழித்து விட்டேன். இதுவே நிகழ்ந்த சமாச்சாரம் சொல்லி என்ன செஞ்சான், அந்த வரகுண பாண்டியன்ட்ட பானபத்திரன் சொன்னார். அப்பொழுது வரகுண பாண்டியன் ஏவலர்களை போய் அறிந்து வந்து கூறியதும் பானபத்திரனுடைய கணா நிகழ்ச்சியும் ஒத்திருந்ததால் உடனே இவர் சொன்னதும் கரெக்டாக ஒத்து போச்சு. உடனே சோமசுந்தரக்கடன் திருவிளையாட்டே இது என்று தெரிந்து யமனை உதத்தலிய திருவடியிற்கு இடையேறாத நேயம் பூண்ட பானபத்தினுடைய அன்பையும் நஞ்சினை அமுதாக உண்டறிய சிவபெருமானுடைய திருவருளையும் ரெண்டு வரையும் பார்க்குறோம். அமுதாவுடைய சிவபெருமான திருவள்ளியும் பாராட்டி புகழ்ந்து திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி கொண்டு பானபுத்திரனை யானையின் மேல் ஏற்றி நகர்வலம் செய்தான். ஏன்னா சிவபெருமான் இவருக்காக விறகு சுமந்தார்னா அப்போ இவருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கணும். அதனால் என்ன பண்ணால் யானையில் உட்கார வச்சு மதுரை நகரம் பூரா வளர வச்சானா பானபுத்திரன். எவ்வளோ பெரிய சிறப்பான. ஏற்கனவே ஒருத்தர் யானையில் வளர வச்சார், யார் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கரெக்டாக சொல்லிட்டாங்க. சேக்கிலாசாமி பெரியபுரம் எழுதுனதுமே அதை அரங்கேற்றம் பண்ணுவதற்கு அப்படியே யானை மேல் உட்கார வச்சு பக்கத்தில் அனபாயச்சூழல் கூடையே இருந்து அந்த சாமரம் வீசிக்கொண்டே வந்தாராம். அரசர் பின்னாடி உட்காந்து இவரை முன்னாடி உட்கார வச்சு சாமரம் வீசிக்கிட்டு வந்தாராம் அரசர் வந்து. அந்த அளவுக்கு சிறப்பு செஞ்சா அனபாயச்சூழல். அதே போல் இங்கே இவர் நகரவில் வச்சாராம் வரகுண பாண்டி. அதன் பிறகு வரகுண பாண்டியன் பானபத்திரன் மனமிக மகிழும் வண்ணம் வரிசைகள் பலவற்றை நிறைய கொடுத்து அவனை நோக்கி, தேவர்களும் முனிவர்களும் திருமால் முதலிய அனைவரும் தமக்கு குற்றங்கள் புரிய வீற்றிருந்தாலும் சிவபெருமான் தம்முடைய அருமை திறத்தால் நோவ வந்து உமக்கு ஏவல் செய்து உன் குறையினை முடித்து அருளாயராயின் உமக்கு எல்லோரும் ஏவலார்கள் அன்றோ, ஆதலால் நீ என்னுடைய தலைவர் என்று சொன்னாராம். நீ சிவபெருமானே வந்து உனக்கு விரந்தாருன்னா நீ எனக்கு தலைவன் அப்படின்னாராம் பண்ணன். யாராவது சொல்லுவாங்களா அப்படி, வரகுண பாண்டியன்னு சொன்னான். ஆனால் நீ என்னுடைய தலைவர், நான் உங்களுடைய அடிமை அப்படின்னாராம். யாரோட அடிமைன்னாராம், பானபத்திரருக்கு நான் அடிமைன்னு மன்னர் சொன்னாராம். இன்னும் நான் உங்களிடத்தே குறை இருப்பது ஒன்று உண்டு, அத்து இன்று முதல் சோமசுந்தர கடவுள் பாடுதலே உங்களுக்கு கடமை அப்படின்னு சொல்லி அவரை எப்பயுமே நீ பாடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அந்த பணியை கொடுத்தாராம் வரகுண பாண்டியன் என்று வேட்டி விடையை கொடுத்து அனுப்பினான். பிறகு பானபத்திரன் தனக்கு வரகுண பாண்டியன் அளித்த செல்வத்தையும் அணிகலன்களையும் ஆடைகளையும் மற்ற பொருட்களையும் நாவலருக்கும் மாணவர்களுக்கும் ஏழையோருக்கும் பங்கிட்டு கொடுத்து பான் சுற்றத்தோடும் அரசன் அளித்த வரிசையோடும் மனையின்கண் வந்தடைந்து அளவிருந்த மகிழ்ச்சியுற்று இனிது விற்றிருந்தான். கொடுத்த பணத்தெல்லாம் என்ன செஞ்சான்னு சொன்னார், கொடுத்த அரசர் பணம்லாம் கொடுத்தாரு. சிவபெருமானே வந்து இவருக்கு எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி என்ன செஞ்சார், ஆடை அணிகலன்கள் செல்வம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. கொடுத்ததை மாணவர்களுக்கும் ஏனையோருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணும் அதை கொடுத்து பண்ணிட்டான். எப்பயுமே இந்த மூத்தோர்களுடைய திரை என்னென்னா எப்பவுமே தான் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, பிறருக்கு கொடுத்து மகிழ வேண்டும் என்று தான் விடுவாங்க. பிறருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்களேன்,
அது உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குன்னு பாருங்கள். இப்போ நாம் வச்சு வைக்கிற இன்பத்தை காட்டிலும் பிறகு கொடுத்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க பாருங்கள், அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி அதுதான் ஆனந்தம். இன்பம் வேற, ஆனந்தம் வேற. இன்பம் என்பது நொடி பொழுது வந்து போகக்கூடியது, ஆனந்தம் என்பது எப்போதும் அதை நினைத்தாலே நமக்கு இன்பத்தை கொடுப்பது, அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் அந்த ஆனந்தத்தை. ஆனந்த கூத்தன் அறுவலில் யாம் அவ்வண்ணமே ஆடாமல் தோல் நோக்கும் அப்படிப்பாரு மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட ஆனந்தமயமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் வந்து இந்த ஒரு அடியவருக்காக வந்து விறகு சுமந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய கருணை. விறகால வந்து அது முதியவராக வந்து உடனே நம்ம என்ன செய்வோம், தேட்டரில் படத்தில் பார்த்தோம், திருவிளையாடல் படத்தில் அவர் இளமையாக தான் வராரு, சிவாஜி கணேசன் இளமையாக தான் வராரு. அது வந்து டூப்பு, அது வந்து டூப்பு. ஒரிஜினலில் சாமி முதியவராக வருகின்றார். புராணம் என்ன சொல்லுது, முதியவராக வந்து வருகின்றார். அதுவும் முதியவராக வந்து பாட்டு பாடினார் பாருங்க, சாதாரி பண்ணல, அதுதான் ரொம்ப சிறப்பு. அதை பார்த்து தோத்து ஓடுனா பாருங்க, அது அதை விட சிறப்பு. அந்த இசையை கட்டி எல்லாரும் மயங்கினாங்க பாருங்க, அது அதை விட சிறப்பு. அதை பார்த்து மயங்கினார் பாருங்க, அது நமக்காக வந்திருக்காரு நினைச்சாரு பாருங்க பாடபத்தர், அது அதை விட சிறப்பு. அதுக்காக குறை இருந்து இறைவனிடம் வேண்டினா பாருங்க, அது அதை விட சிறப்பு. சாமி நமக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஏங்கி ஏங்கி அழுதாரு பாருங்க, அது அதை விட சிறப்பு. இந்த உருக்கம் வரணும். எதை கேட்டாலும், இந்த புராணத்தை கேட்டாலும், பாடல் பாடினாலும் நமக்கு என்ன வரணும், சாமி மேல் உருக்கம் நமக்கு வர வேண்டும். இந்த புராணங்களில் நம்ம சொல்லக்கூடிய கருத்து அதுதான். எத்தனை கதையை பார்த்துருக்கோம், 42 திருவிழா, 42வது திருவிழா, 41 திருவிழா வச்சுருக்கோம். நாளைக்கு திரும்பவும் கொடுத்த படம். இந்த பாடபுத்தரை பற்றி இன்னும் 4 பாடல் வரும், 4 கதை வரும். திரும்பவும் கொடுத்த படத்துக்கு சாமி என்ன பண்ண போகிறாரு, பாட்டு எழுதி கொடுக்க போகிறாரு. நாளைக்கு அடையூர் வந்து சிவபெருமானுடைய பாடலை பற்றி நாம் சிந்திப்போம். அவர் எப்படிலாம் பாடல் எழுதி கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம சிந்திப்போம். இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து நீங்கள் இந்த திருவிளையாடல் குலத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கிறேன். சிற்றம்பலம். உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு உனதடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனதருள் மாறா உளத்துள் இன்பம் உரையிடம் அறிகிலன் விருப்பொடும் சிகரமும் வளம் வருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விலகிலன் மலை போலே கடைத்தடும் வகடது விடமிசை வரு கதித்தடந்தறி கயிறொடு கதை கொடு கணத்திலன் பயமரவையின் முடிவில் வருவாயே வினைத்தலந்தலில் அழகிகள் உதிகொள்ள விழுக்குடைந்து மெய்குசை தசை உண விரித்த குஞ்சியரெனும் அகுணைய அமர் புலிவேலா மிகுத்த பண்புயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்குமம் அடைமுகளுடனர் விரைத்த சொன்ன மிகவத புயவரை உடையோனே தினத்தினந்தரி மறைமொழி முறைகொள் உணச்சொரிந்தில கொடிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரதோல மகிழ்வோனே தெனத்த நந்தன என வடியவினரைதை விட்ட அன்போடு பருவிய பொழுதிகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண நிர்மாடே கைலாய பிரபு ஞான போதனை காட்டும் பெண்ணை பயிர்வாயும் வேகண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாயி குயிலாரும் பொழில் திருவாவூடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மறுபடிவன் திருவரவன் தலைகமாதோ பையம் நீடுக மாமலை மண்ணுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே வான்முகில் வளாது வைக மணிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத இருள்வாழ் நான்மறை அரங்கள் பூங்க நற்றமம் வேல்மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா அரகர் நம பார்வதீபதையே நாடுடைய சிவனை போற்றி.